வணக்கம் நண்பர்களே, அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம். வணக்கம். மிக முக்கியமான ஒரு அரசியல் தருணங்கள்ல எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இருக்கீங்க. உங்களுடைய மக்களை சந்தித்து மக்கள் கிட்ட நீதி கேட்டு ஒரு பயணம் போறதா சொல்லியிருக்கீங்க. எப்ப தொடங்குறீங்க? என்னென்ன விஷயங்களை முன்வைக்க போறீங்க? நீதி கேட்டு மக்களை சந்திக்கின்ற அந்த நிகழ்ச்சி உயர்நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி மே 14க்குள் உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடைபெறும் என்று நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழக தேர்தல் ஆணையம் உள்ளாட்சியினுடைய மன்றத்தினுடைய தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டவுடன் நீதி கேட்டு மக்களுடைய சந்திப்பு தொடங்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். குடும்பத்தினுடைய ஆதிக்கம் கட்சியில் இருக்காது அப்படின்னு துணை பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கிற திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டிருக்கிறார். வார்த்தைகளால் தான் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் செயல்முறையில் அந்த மாதிரி இல்லை என்பதை நீங்கள் அனைவரும் கூர்ந்து கவனித்தாலே அது நன்றாகவே தெளிவுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டமன்றத்தில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட பிறகு, நம்பிக்கை தீர்மானம் நிறைவேறியிருக்கிறது, அவர் ஆட்சி அமைத்திருக்கிறார். அதற்கு பிறகு உங்களுக்கான ஃபீட்பேக் எப்படி இருக்கு? ஏன்னா நீங்க கடுமையாக எதிர்த்தீங்க, சட்டப்படி நீங்க மனசாட்சிப்படி வாக்களிங்கன்னு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு வேண்டுகோளையும் கொடுத்தீங்க. ஆனால் 122 பேர் ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள். ஆட்சி பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறார் சட்டமன்றத்தில். தமிழகத்தினுடைய ஆளுநர் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்ள வேண்டும் என்று அவர் சொன்னவுடனேயே 15 நாட்களுக்குள் நீங்கள் பெரும்பான்மை சட்டமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் என்ற உத்தரவையும் அவருக்கு தந்தார்கள். அந்த அடிப்படையில் ஒரு நாள் அவகாசம் இல்லாமல் ஏற்கனவே 15 நாட்கள் ஒரு தனியார் விடுதியில், தங்க விடுதியில், ஆடம்பர விடுதியில் மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களும் அமைச்சர்களும் அடைக்கப்பட்டிருந்தது தமிழ்நாடு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அங்கேயே கூட்டம் நடத்தப்பட்டது, அங்கேயே அவர்கள் தங்கியிருக்கின்றார்கள் என்ற நிகழ்வு தொலைக்காட்சி மூலமாக கூட காண்பிக்கப்பட்டது. அந்த நிலையில் அவர்களுடைய மனநிலையெல்லாம் பல்வேறு காரணங்களை சொல்லி அவர்கள் சுயமாக சிந்திக்கின்ற ஒரு தன்மையை ஏற்படுத்தாமல் தங்கியிருந்த நேரத்திலோடு என்னிடம் பேசிய பல அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மிகவும் வருத்தப்பட்டு உறுதியாக நாங்கள் ஒரு நல்ல முடிவினை எடுத்து உங்களுக்கு எங்களுடைய ஆதரவை தருவோம் என்று அவர்களாம் அந்த நேரத்தில் என்னிடம் உறுதியாக சொன்னார்கள். நாகரிகம் கருதி நான் அவருடைய பெயரை இந்த நேரத்தில் கூப்பிடுவது ஏற்புடையதாக இருக்காது என்று கருதுகிறேன். ஆக அவர்களை அப்படியே கூட்டிக் கொண்டாந்து சட்டமன்றத்தில் உட்கார வைத்து நம்பிக்கை கூறுகின்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதற்கு சட்டமன்றம் கூட்டப்பட்டது. சட்டமன்றம் கூட்டியவுடனே நான் மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவரிடம் எவ்வளவோ நான் வாதாடி பார்த்தேன். மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவரிடம் இங்கு அமர்த்திருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களை எல்லாம் அவர்களுக்கு தொகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கின்ற நிலை வெற்றி பெறுவதற்கு கட்சியுடைய அடிப்படை பணிகளை செய்த கட்சியுடைய தொண்டர்கள், அவருடைய கருத்துக்கள், அவர்களோடு சேர்ந்து வாக்களித்த வாக்காளர் பெருமக்கள், மாண்புமிகு இதயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள்தான் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்றுதான் நான் உள்பட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்ற நிலை அந்த பொதுத் தேர்தலில் இருந்தது. மாண்புமிகு அம்மா அவர்கள் இல்லாத நிலையில் தற்பொழுது யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற கருத்து கட்சியினுடைய இயக்கத்தினுடைய அடிமட்ட தொண்டர்களிலும் அடிப்படை தொண்டர்களிடம் பொதுமக்களிடம் என்ன கருத்து கொண்டிருக்கிறார்கள், அந்த கருத்திற்கு மாறுபட்ட கருத்தை எந்த சட்டமன்ற உறுப்பினரும் எடுக்கக்கூடாது என்ற ஜனநாயகத்தின் மரபடிப்படி இவர்களெல்லாம் தொகுதிக்கு சென்று ஒரு 4-5 நாட்கள் அவர்களுக்கு கருத்துக்களை கேட்டு வந்த பிறகு அவர்களை சுதந்திரமாக நடமாட விட்டு மீண்டும் சட்டமன்றத்தை கூட்டுங்கள், இந்த நம்பிக்கை கோருகின்ற தீர்மானத்தை அப்பொழுது கொண்டு வாருங்கள், ஒரு நியாயமான முடிவு கிடைக்கும், அதுதான் தமிழகத்திற்கும் நல்லது, ஜனநாயகத்திற்கும் நல்லது என்று எவ்வளோ வாதாடி பார்த்தோம். ஆனால் சட்டப்பேரவைத் தலைவர் அதற்கு மறுத்தார்.
என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக இப்போ தெரியும். அப்போதைய நிலையில அவங்க வந்து கட்டுப்பாட்டுல வைக்கப்பட்டிருந்தாங்க. கூவத்தூர்ல இருந்து நேரடியாக கொண்டு வரப்பட்டாங்க. நீங்களே சொன்ன மாதிரி அமைச்சர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ உங்களோட பேசியிருக்காங்கனாலும் கூட அந்த வாக்கெடுப்புக்கு பிறகு வேற எந்த மாற்றமும் வரலையே அவங்ககிட்ட இருந்து. உங்களுக்கு நன்றாகவே தெரியும், இன்றைக்கு அவர்கள் எல்லாம் எந்தவித மீறி எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழலுக்குள், ஒரு வளையத்திற்குள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ உறுதியாக விடுதலையா இருக்காங்களே, கூவத்தூர்ல இப்ப அடைத்து வைக்கப்படல, தொகுதிக்கு அல்லது வெளியில தான் இருக்கிறாங்க. இப்ப ஏதாவது கருத்து சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன சிக்கல் இருக்க முடியும்? கருத்துக்கள் சொல்வதற்கு அவருக்கு தனியாக காலத்தின் கட்டாயம், நாங்கள் இந்த தவறான முடிவை எடுக்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது என்ற மன வருத்தப்படி இன்றைக்கு அமைச்சர்களும் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு இடங்களில் பேசி அதுவும் என் காதுக்கு வந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கு வாக்களித்த தொகுதி மக்களை கூட நாங்கள் சந்திக்க முடியாத சூழல் எங்களுடைய தொகுதியிலே இன்றைக்கு உருவாகியிருக்கிறது. மக்களை சந்தித்தால் அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு எங்களால் பதில் சொல்ல முடிய ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழலெல்லாம் ஏன் தான் எங்களை இயக்கி கொண்டிருப்பவர்கள் செய்தார்களோ என்ற நிலை குறித்து நாங்கள் இப்பொழுது மிகவும் வருத்தமாக இருக்கிறோம் என்று அவர்கள் வெளிப்படையாக அவர்களை பேசிக்கொண்டு இயக்குவதுன்னு யார சொல்றாங்க? முதலமைச்சரை சொல்றாங்களா அல்லது கட்சி பொறுப்புல இருக்கிறவர்களை சொல்றாங்களா? உங்களுக்கு நன்றாக தெரியும் இப்பொழுது யார் அவர்களை எல்லாம் இயக்கிக் கொண்டு இருக்கின்றார்கள் என்று. அந்த நிலை ஏன் உருவானது என்பதை அவர்கள் சிந்தித்து ஆழ்ந்து இப்பொழுது சிந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கூடிய விரைவில் ஒரு நல்ல முடிவு எட்டப்படும் என்பதை தெரிவித்து திரு டிடிவி தினகரன் சொல்றாரு, இப்படியான மக்கள் எதிர்ப்பு என்பது செயற்கையாக உருவாக்கப்படுது. எதிர்க்கட்சிகள், குறிப்பா திமுக அவர் குற்றம் சொல்றாரு, அவங்க எல்லாம் உருவாக்குற ஒரு இதுதான் செயற்கையான உருவாக்கம் தானே தவிர மக்கள்கிட்ட எதிர்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. தமிழக மக்கள் மிகவும் அறிவாளிகள். மக்களுடைய எண்ணங்களை, மக்களுடைய தீர்ப்புகளை யாரும் செயற்கையாக உருவாக்க முடியாது. உதாரணத்துக்கு ஜல்லிக்கட்டு நிகழ்வு, ஜல்லிக்கட்டு பிரச்சனை செயற்கையாக உருவாக்கப்பட்டதா? அது தானாகவே எழுந்த எழுச்சி. அந்த எழுச்சியின் வழியும் தான் ஜல்லிக்கட்டுடைய அறப்போராட்டம். அதுதான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய ஜல்லிக்கட்டு மாதிரியான ஒரு மன உணர்வோடு மக்கள் இப்போதும் ஒரு அறப்போராட்டத்துக்கு தயாரா இருக்காங்க. ஜல்லிக்கட்டு ஒரு உதாரணம் தான். இன்றைக்கு இருக்கின்ற அரசியலுடைய அசாதாரண சூழ்நிலை, திடீர் மாற்றங்கள் எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான் இன்றைக்கு இருக்கின்ற நிலை, உண்மையான நிலை. ஜல்லிக்கட்டை பத்தி குறிப்பிட்டதுனால அந்த இடத்துல ஒரு கேள்வி தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. கடைசி நாள்ல லத்தி சார்ஜ் நடக்கணும் அப்படிங்கிறதுக்கான தேவை வந்தது எப்படி? ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி வெளியில அனுப்பிச்சாங்க, அதற்கு பிறகு வன்முறையாக அது வெடித்தது. இதெல்லாம் உங்களுக்கு எப்போ இந்த தகவல் கொடுக்கப்பட்டது? அந்த மாதிரியான ஒரு ஃபோர்ஸ் யூஸ் பண்ண சொல்லி காவல்துறை உங்க பொறுப்புல இருந்தாலும் நீங்க அந்த மாதிரி ஃபோர்ஸ் நாம் பயன்படுத்த வேண்டும் என்று என் மட்டத்தில் நான் உத்தரவிடவில்லை. அவர்கள் இருக்கின்ற சூழ்நிலையை, அவர்கள் அங்கு இருக்கின்ற சூழ்நிலைக்கு தந்தரப்போ நடவடிக்கை எடுத்திருக்காரு. அந்த நடவடிக்கை எதிர்மறையாக சென்று விட்டது. இன்னொரு பக்கம் நீங்க சொன்னீங்க, இந்த மக்கள் உணர்வுகளை நம்ம வந்து ஜல்லிக்கட்டாகவும் இப்ப இருக்கிற மக்கள் கொந்தளிப்பையும் புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்க. பொதுச் செயலாளராக சசிகலா அவர்களை முன்னிறுத்திய போது இந்த உணர்வுகள் என்பது இப்படி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலையா? அப்போ எதிர்ப்பு இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? மக்களுடைய மனநிலையில் இந்த நிலை அப்பொழுது ஆழமாக பதியவில்லை. ஒரு கட்சிக்குள் இந்த பிரச்சனை போய்கொண்டு இருக்கிறது. அவர்கள் அவசர தேவையாக ஏதோ ஒரு நிர்வாகிகள், மாண்புமிகு அம்மா அவர்கள் இல்லாத நிலையில் அந்த இடத்திற்கு ஒருவர் வந்து கழகத்தினுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் அந்த நிலையை எடுக்கிறார்கள் என்ற மக்கள் கருதியிருந்தார்கள். கருதக்கூடிய சூழல் தான் அன்றைக்கி இருந்தது. கட்சியுடைய தொண்டர்களும் அப்படித்தான் நினைத்தார்கள். தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் என் போன்றவர்களும் அது மாதிரி தான் நினைத்தோம். கட்சிக்குள் இந்த நேரத்தில் கருத்து வேறுபடக்கூடாது. பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் மாண்புமிகு அண்ணன் செங்கோட்டையன் அவர்களை பற்றி அவர் பொதுச் செயலாளர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது என்று ஒரு எழுதினார்கள். மாண்புமிகு தம்பித்துரை அவர்கள் பொதுச் செயலாளர் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது என்று எழுதினார்கள். கட்சியில் இருக்கின்ற மூத்த நிர்வாகிகள்லாம் ஒவ்வொருத்தரை பற்றியும் கட்சியுடைய பொதுச் செயலாளர் வருவதற்கு அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது எழுதினார்கள். அப்பொழுது ஒரு மாறுபட்ட கருத்து மாநிலத்தில் இருக்கின்ற கட்சியினுடைய மூத்த தலைவர்களிடத்திலே, தலைமை கழக நிர்வாகிகளிடத்திலே அந்த கருத்து அவரவர்கள் எண்ணத்திலே அது வலுப்பெற்று அதன் மூலமாக பல்வேறு கருத்து வேறுபாடுகள் தலைமை செயலாளர் மட்டத்தில், மூத்த முன்னோடிகள், மூத்த நிர்வாகிகள் மட்டத்தில் உருவாகக்கூடாது என்பதற்காகத்தான்
உடனடியாக இதற்கு ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் கழக சட்ட விதி என்ன சொல்லுகின்றது சொன்னால், அடிப்படை உறுப்பினர்கள் வாக்களித்து தான் கழகத்தினுடைய பொதுச் செயலராக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இம்மாதிரி ஒரு அசாதாரணமான சூழல் ஏற்படுகின்ற பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் கழக பொதுச் செயலாளராக இருந்து தலைமை கழகத்தினுடைய அடுத்த நிலையில் இருக்கின்ற நிர்வாகிகள் அந்த கழக பணிகளை ஆற்றுவார்கள் பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கும் வரை என்றுதான் கழகத்தினுடைய சட்ட விதிப்படி இருக்கிறது. மாண்புமிகு அம்மாவுக்கு அடுத்த நிலையில் இருக்கின்ற கழகத்தினுடைய அவைத்தலைவர் கழகத்தினுடைய பொருளாளராக 10 ஆண்டு காலம் மாண்புமிகு அம்மா அவர்களால் பணிக்கப்பட்டு நான் அந்த பணியை செய்திருக்கிறேன். 2 பேர் தான் அந்த நிலையில் இருக்கிறோம். 3ஆவதாக ஒருத்தரை கொண்டு வர வேண்டும் என்று கருத்துக்கள் வந்த பொழுது நாங்கள் தீவிரமாக யோசித்தோம். ஏனென்று சொன்னால், என்னிடம் வந்து நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்ல பொழுது நான் மறுத்த பொழுது, அப்பொழுது கழக பொதுச் செயலாளராக அவர்களாகவே சொன்னது கழகத்தினுடைய அவைத்தலைவர் மதுசூதனன் தான் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக அங்கே தற்காலிகமாக நியமிக்கப்பட்டு அவர்தான் கழகத்தினுடைய பணிகளை எல்லாம் ஆற்றுவார். நீங்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். வேண்டாம் என்று சொன்னவனை மீண்டும் என்னை வற்புறுத்தி அந்த பதவியிலே உட்கார வைத்தார்கள். நானும் அந்த பணியை என்னால் முடிந்த அளவுக்கு மனசாட்சிப்படி நான் அந்த பணியை நிறைவாக செய்திருக்கிறேன் என்ற நிலையில் நான் இன்றைக்கு திருப்தி அடைகிறேன். மற்ற தலைவர்களுடைய பெயர்கள் எல்லாம் வரும்போது தான் நீங்கள் இவங்களை முன்னிறுத்தணுன்றீங்க. அப்படி என்னிடம் இது பொதுச் செயலாளர் என்ற பிரச்சனைகள் வரும்போது மதுசூதன் என்ற பெயரையே அவர்கள் சொல்லவில்லை. முதலமைச்சர் பொதுச் செயலாளராக மதுசூதன் கழகத்தினுடைய அவைத்தலைவர் மதுசூதன் பெயரை சொன்னவர்கள் எல்லாம் இப்பொழுது வேறுபாடு திருமதி சசிகலா அவர்கள் பெயரை நீங்கள் முன்னிறுத்த வேண்டும் என்று மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக விஜயபாஸ்கரை என்னிடம் இது பொதுக்குழு கூடுவதற்கு முன்னால் ஆனால் அந்த மாதிரி ஒரு கருத்தை அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க மற்ற நிர்வாகிகளும் சேர்ந்து சொல்கிறாங்க. அந்த முயற்சியை நீங்கள் தான் முன்னின்று நடத்தணும், மூத்த அமைச்சரெல்லாம் அழைத்து நீங்கள் தான் பேச வேண்டும் என்று அவர்கள் கருத்து சொல்லி இந்த மூத்த அமைச்சரெல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கே போய் அவர்களிடம் சொல்லி நீங்கள் அவர்களை இந்த பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்களாக போய் சொல்ல வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் என்னிடம் சொன்னார்கள் விஜயபாஸ்கர். நானும் என்னுடைய வீட்டில் மூத்த அமைச்சரெல்லாம் அழைத்து இது வேறு குணத்தில் போய் அவர்களும் கலந்து பேசி இந்த மாதிரி விஜயபாஸ்கர் இந்த கருத்தை சொல்லி அவர்கள் சொல்லிவிட்டதாக இந்த கருத்தை சொல்கிறாரே என்று சொன்ன பொழுது அவர்களும் ஆழ்ந்து சிந்தித்தார்கள். சரி, இன்றைக்கி இருக்க நிலைமைக்கு நம்ம இப்போ பொதுச் செயலராக கொண்டு வந்துடலாம். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தேர்தல் கழக சட்ட விதிப்படி முறையாக நடைபெறுகின்ற பொழுது நான் உட்கார்ந்து பேசிக்கொள்ளலாம் என்று தான் அன்றைக்கும் சொன்னோம். அதே கருத்தின்படி தான் அங்கே போய் நாங்கள் சொல்ல வேண்டிய ஒரு சூழல் இருந்தது. அதை சொன்னோம். அவர்கள் என்று முதலில் முடியாது என்று சொன்னார்கள். அப்புறம் மறுபடியும் ஏற்றுக்கொண்டார்கள். வீடியோ காட்சிகள்லாம் கூட வெளியிட்டாங்க. மதுசூதனன் அவர்கள் இவங்கெல்லாம் தான் வலியுறுத்தி ஏற்றுக்கொள்ள சொன்னாங்க. நானே தான் சொல்லுகிறேன், கட்சியில் பிளவு வந்துடக்கூடாது என்பதற்காக உடனடியாக ஒரு பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக தற்காலிக பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நான் உள்பட எல்லா நிர்வாகிகளும் ஒருமித்த கருத்தை எங்களுக்குள் உருவாக்கி கொண்டு நாங்கள் போய் சொன்ன பொழுது அவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள். அதுக்குரிய பணிகளை கழகத்தினுடைய பொதுக்குழுவை கூட்ட வேண்டும், செயற்குழுவை கூட்ட வேண்டும், அதில் ஒப்புதல் பெற வேண்டும் என்ற நிலையெல்லாம் எங்களாலேயே ஏற்படுத்தப்பட்டது. இன்னைக்கு அவங்க அந்த பொறுப்புக்கு ஏற்க முடியாது, பொதுச் செயலாளர் பதவியை அவங்க நீடிக்க முடியாதுன்னு நீங்க சேலஞ்ச் பண்றீங்க எலெக்ஷன் கமிஷன்ல. அது என்ன அடிப்படையில்? அதுதான் அப்ப வந்தவுடன் கழகத்தினுடைய அவர்கள் பொதுச் செயலராக வந்தவுடனேயே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அறிவிக்கப்பட வேண்டும். பொதுச் செயலாளர் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய அந்த அடிப்படை கொள்கை. அதுதான் கழகத்தினுடைய சட்ட விதி. நீண்ட நாட்களாக தற்காலிக பொதுச் செயலாளராக பொறுப்புக்குழுவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீடிக்க முடியாது. அது பல்வேறு சட்ட பிரச்சனைகள்லாம் சட்ட சிக்கல்கள்லாம் உருவாக்கும் என்பதை கொண்டு அவர்கள் அந்த நிலையை எடுக்காமல் முதலமைச்சராக தானே வர வேண்டும் என்ற நிலையை எடுத்த பொழுதுதான் இந்த பிரச்சனை வருகிறது. அவர்கள் அதை மனதிலே வைத்திருந்தால் எங்களை போன்ற நிர்வாகிகள் அவரிடம் நீங்களே முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொல்லியிருந்தாலும் கூட என்னை அழைத்து அவர்கள் பேசியிருக்கலாம். இப்போ பொதுச்செயலாளராக வந்துட்டோம், நானே முதலமைச்சராக இருந்ததை ரெண்டையும் சேர்ந்து பார்க்குறதுக்கு ஒரு உகந்ததாக இருக்குது என்று கூப்பிட்டு பேசியிருக்கோம். அதை பற்றி என்கிட்ட பேசவே இல்லை. முதலாக திரு வெங்கடேசன் மூலமாக உதயகுமார் பேட்டி அளிக்கிறார். நான் இதை அவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றேன்.
என் கீழ் வேலை பார்க்கின்ற ஒரு அமைச்சர் இன்னொருத்தரை முதலமைச்சராக ஆக்க வேண்டும் என்ற கருத்தை வெளிப்படையாகவே பேட்டிகளில் கொடுத்தார். என் கீழ் வேலை பார்க்கின்ற அதிகாரிகள் என்ன மனநிலையில் அவர்கள் என்னிடம் வேலை பார்ப்பார்கள் என்று நான் அவர்களிடம் கேட்டபொழுது, நான் கூப்பிட்டு கண்டித்து விடுகிறேன் என்று சொன்னார்கள். திரும்பவும் கண்டித்து விட்டேன் என்ற தகவலும் என்னால் எனக்கு சொல்லப்பட்டது. மாண்புமிகு அம்மாவுடைய நினைவிடத்திற்கு சென்று அவரோடு மீண்டும் கூடுதலாக 2 அமைச்சர்களையும் சேர்த்துக்கொண்டு இவரும் பேட்டி அளித்தவரும் அல்லாமல் இதே கருத்தை வலியுறுத்தி அவர்களையும் பேட்டி வைத்திருந்தார். நான் என்ன செய்கிறது, எனக்கு ஒரு 100 ஃபோன் வருது, போய் பேட்டி விடுங்கன்னு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. செங்கோட்டையன் அப்புறம் அவர் பேட்டி கொடுக்குறாரு, தங்கமணி அவர் பேட்டி கொடுக்குறாரு. டீ கடை வைத்திருந்தவர் முதலமைச்சர் ஆகும் பொழுது அவர்கள் ஆனால் என்ன அப்படிங்கிற கருத்தை அவர் சொல்கிறாரு. எல்லாவற்றுக்கும் மேலாக போய் அண்ணன் தம்பித்துறை போய் லெட்டர் மூலயமா அவர் அறிக்கை வர்றாரு. இதெல்லாம் புரட்சித்தில் இப்போ அம்மா இருக்கும்போது நடக்குமா? அம்மா இல்லாத போது அம்மா எவ்வளோ கட்டுப்பாடு இயக்கத்தை கட்சியை நடத்தினார்களோ அதற்கு எடுத்துக்காட்டாக தான் நம் கட்சியும் ஆட்சியும் நடத்த வேண்டுகின்ற எண்ணம் யாரிடமும் இல்லையா என்ற கேள்வி என்னை போட்டு படாப்படுத்தியது. இந்த மனக்குழப்பத்தில் தான் நான் இருந்தேன். சசிகலா அவர்கள் அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றாங்க, நான் முதலமைச்சராக திரு பன்னீர்செல்வம் அவர்களை நாம முன்னிறுத்தணும், ஆனால் அவர் பச்சை துரோகம் செஞ்சுட்டாரு எங்களுக்கு அப்படிங்கிற அந்த கடுமையான ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல வைக்கல. இல்லை, நான் அது விருப்பப்படவில்லையே. எப்போ கட்டாலும் தாம்பால் தட்டில் வச்சு கொடுத்துட்டு போகிறேன் தான் நான். அதுதான் எனக்கு அன்றைக்கி நான் எனக்கு ரிசைன் பண்ணல ராஜினாமா லெட்டர் கடிதம் கேட்கும்போது நான் சொன்னது அதுதான். நான் வேண்டாம் என்று சொன்னவனை நீங்கள் வம்பாக உட்கார வைத்தீர்கள். நான் சட்டமன்ற உறுப்பினர் கூட்டி நான் தான் முதலமைச்சராக இருக்கணும், உங்களுடைய ஆதரவு எல்லாம் தாருங்க என்று யாரையாவது நான் கேட்டிருக்கிறேன்றா? மாண்புமிகு அமைச்சர்களிடம் நான் கேட்டிருக்கிறேன்னா? தலைமை கழக நிர்வாகிகளும் யாரிடம் நான் கேட்டிருக்கிறேன்றா? எந்த முயற்சியுமே நான் எடுக்கவில்லையே. அப்படி எப்படி நான் பச்சை துரோகம் செய்தேன் என்று அவர்கள் சொல்லுவதற்கு என்ன காரணம்? இதில் எது பச்சை துரோகம்? சதி செய்து விட்டார், முதலமைச்சராக நான் சதி செய்து விட்டார் என்று நேற்று கூட தினகரன் அவர்கள் திரு தினகரன் அவர்கள் அங்கே சொல்கிறார் பேட்டியின் போது. என்ன செய்தி செய்தேன்? வருவதற்கு நான் முதலமைச்சராக ஏதாவது முன்னேற்பாடாக யாரிடமும் கலந்து பேசியிருக்கிறேனா? சட்டமன்ற உறுப்பினர் பேசியிருக்கிறேனா? தலைமை கழக நிர்வாகியிடம் பேசியிருக்கிறேனா? நாடாளுமன்ற உறுப்பினரும் கூட்டு பேசியிருக்கிறேனா? யாருமே நான் பேசவில்லையே. இதெல்லாம் பேசி என்னுடைய ஆதரவாளரை கூட்டிக் கொண்டேன். நான் அங்கே மாண்புமிகு அம்மாவுடைய நினைவிடம் சென்றேன் இல்லையே. அப்படி ஒரு இருக்கும் பொழுது என்னிடம் வீண் பழி என்னை பற்றி என்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு மாசு கற்பிக்கப்பட வேண்டும் என்று வீண் பழியை சுமத்துவது தேவையில்லாதது. இதற்கு மக்கள் தான் சரியான பாடம் புகட்டுவார்கள். நான் முதலமைச்சராக இருக்கணும்னு ஆசைப்படல, கட்சியில தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களில் யார் வேணாலும் முதலமைச்சராக இருக்கட்டும் அப்படின்னீங்க. இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கிறார். அப்போ அதை யார் கட்டுப்பாட்டுக்குள்ள அவர் இருக்கிறார்? மனசார் வேறு சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் சேர்ந்து எடப்பாடி தான் எனக்கு நல்ல நிர்வாகம் தருவார், அவர் தான் முதலமைச்சராக இருக்கான்னு சொல்லி அப்படி தேர்ந்தெடுக்கலையே அவரை. அப்படி தேர்ந்தெடுத்து அவர் தானே முதல்ல. எனக்கு முன்னால் அவர் எல்லா சட்டமன்ற உறுப்பினர் இந்த பிறகு எடுத்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் முன்னாலே எடுத்துருக்கலாம்ல அவரை. என்னை முன்னிறுத்த போது இல்லை பன்னீர்செல்வம் வேணாம், எங்களுக்கு எடப்பாடி தான் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த சட்டமன்ற உறுப்பினர்லாம் தேர்ந்தெடுத்திருக்கலாம்ல. எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலையை அவர்கள் எடுத்தார்கள் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அவரும் ஜெயலலிதா அவருடைய நம்பிக்கைக்குரிய அந்த 5 அமைச்சர்களாக நீங்களாம் இருந்தீங்க, மூத்த அமைச்சர்கள். அதுல திரு எடப்பாடி பழனிசாமியும் கடைசி காலகட்டங்கள் இருந்தாரு. அந்த அடிப்படையில் அவரை நாங்கள் முன்னிறுத்துகிறோம். ஆக குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வரல, சட்டமன்றத்திலிருந்து இருக்கிற கட்சியிலிருந்து இதுதான் ஒரு மையப்புள்ளியை நான் பார்க்க வேண்டும். மாண்புமிகு அம்மா அவர்கள் தங்களுக்கு சோதனை வந்த காலத்தில் இக்கட்டான நேரத்தில் யாரிடம் முதலமைச்சர் பதவியை கொடுத்தால் அதை சிந்தாமல் சிதறாமல் அதற்கு எந்தவித மாசும் ஏற்படாமல் நிர்வாகத்தையும் சரியாக நடத்தி மீண்டும் யார் தருவார்கள் என்ற மாண்புமிகு அம்மா அவர்கள் சிந்தித்து பார்த்தான் என்னிடம் தந்தார்கள். 2ஆம் முறையும் என்னிடம் தந்தார்கள். அந்த விசுவாசத்தை நீங்க நிரூபிச்சீங்க. அதுல நிரூபிச்சிருக்கிறேன். அந்த நிலையில் அன்னைக்கு இந்த காரணத்தை சொல்லித்தானே என்னையே ஒத்துக்குள்ள வச்சாங்க. வேற யாரை முதலமைச்சரை சொல்லியிருந்தாலும் ஏன் 2 முறை மாண்புமிகு அம்மாவால் நிறுத்தப்பட்டு முதலமைச்சரை பதவி வைத்தவரை ஏன் நீங்கள் முன்னிறுத்தவில்லை என்ற கேள்வி பல மட்டங்களிலும் எழும். உங்களை சொன்னால் அது அந்த பிரச்சனைக்கு இடம் இருக்காது என்று சொன்னால் என்னை கட்டாயப்படுத்தி இருக்க சொன்னார்கள். நான் அதை நினைத்து கொண்டு தான் நான் முதலில் வேணாம் என்று சொன்னேன். ஒரு குடும்பத்தினுடைய இது எனக்கு ரொம்ப டார்ச்சர் இருக்குன்னு சொல்லி நான் வேணான்னு சொன்னேன். அது இப்போ தொடர்ந்து நீங்க உங்கள் அணியில் இருக்கிற எல்லா தலைவர்களும் முன்வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு, இது ஒரு குடும்பத்தினுடைய கட்சியாக ஆட்சியாக குறிப்பிட்ட குடும்பத்தின் மட்டும் நான் சொல்லவில்லை, எந்த குடும்பத்திற்குள்ளும் அதிமுக கட்சியோ போகக்கூடாது.
அது சரி. ஆனா ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் சசிகலா அவர்கள் உடனே இருந்தாங்க. அவருடைய குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டதுங்கிறது அவங்க சொல்றது. திரு தினகரன் அவர்களையே அப்போவே பொருளாளரா நியமிச்சாங்க. 10 ஆண்டுகள் அவர் வந்து பொருளாளராக இருந்தார். அவர் அதுக்கப்புறம் நாடாளுமன்ற உறுப்பினராக வச்சிருந்தாங்க. அதேபோல வெங்கடேசன் உள்ளிட்டவர்களுக்கு கட்சி பொறுப்புகளை கொடுத்திருந்தாங்க. எனவே அவர்கள் இருந்தபோதே இந்த குடும்பம் நாங்க கட்சிகளை காப்பாற்றுவதற்கு அவருடைய இக்கட்டான எல்லா நேரங்களிலும் நாங்க இருந்தோம். அப்படிங்கிறது தான் அவங்க தொடர்ந்து முன்வைக்கிற விஷயம். அதற்காகத்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் அவருடைய தகுதியின் அடிப்படையில் பல பதவிகளை மாண்புமிகு அம்மா அவர்கள் தந்தார்கள் என்பது உண்மைதான். பதவிகள் தந்ததற்கு பின்னாலே அவர்களுடைய நடைமுறைகள் மாண்புமிகு அம்மா அவர்கள் என்ன குற்றம் கண்டுபிடித்தார் என்பதை மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதற்கு பின்னாலே மாண்புமிகு அம்மா அவர்களை தொடர்ந்து யாரையும் பதவியில் இருத்தவில்லை. 2017 உங்களுக்கு தெரியும், அந்த குடும்பத்தில் இருக்கின்ற அனைவருமே அவரோடு சம்பந்தப்பட்டவர்கள் அனைவருமே மாண்புமிகு அம்மா அவர்கள் கட்சியிலிருந்து நீக்கி வைத்தார்கள். அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கி வைத்தார். அந்த பதவியில் அவர்கள் வைத்த பதவியிலிருந்து நீக்கி வைத்தார்கள். மீண்டும் திருமதி சசிகலா அவர்களை மட்டும்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் அங்கே அழைத்து எனக்கு உதவியாக மட்டுமே இருப்பார், எந்த அரசியல் நடவடிக்கையில் நான் இனி ஈடுபட மாட்டேன் என்று அவர்களே மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துதான் சேர்ந்தார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவர்களை தவிர மாண்புமிகு அம்மா அவர்களால் விலக்கி வைக்கப்பட்டவர்கள் மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் யாருக்கும் எந்த பதவியும் தரவில்லை. மீண்டும் அவர்கள் அழைத்து பேசவில்லை. அவர்கள் மூலமாக எந்த அரசியல் நடவடிக்கையும் அம்மா எடுக்கவில்லை. ஆட்சியினுடைய ஆலோசனையை அவர்கள் மூலமாக பெறவில்லை என்பதெல்லாம் கூட இருக்கின்ற. சசிகலா அவர்களை 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போதும் சரி, அதுக்கு பிறகு 2016 சட்டமன்ற தேர்தலின் போதும் சரி, நாடாளுமன்றத்தை தனித்து போட்டிட்டீங்க. 2016 சட்டமன்ற தேர்தலையும் ஒரு சில கட்சிகள் கூட்டணி கட்சிகளாக உங்களுடைய தொகுதிகளில் போட்டியிட்ட போதும் அவருடைய நேரடி பார்வையில வேட்பாளர்கள் தேர்வு, கட்சியினுடைய முக்கியமான விஷயங்கள், சில நேரங்கள் அதிகாரிகள் அவர்கிட்ட நேரடியாக ரிப்போர்ட் பண்ணது, இப்படியெல்லாம் நடந்து கொண்டு தான் இருந்துச்சு. சில நேரங்கள் மாண்புமிகு அம்மா அவர்கள் தன் கூட இருப்பவர்களை பல்வேறு பணிகளில் செய்ய சொல்வார்கள். அந்த வகையில் அவர்கள் அந்த பணிகளை செய்திருக்கலாம். ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிகிச்சை, அதில் இருக்கிற மக்களுக்கு இருக்கிற சந்தேகங்கள் போக்கப்பட வேண்டும், அதுக்கு ஒரு விசாரணை கமிஷன் வேண்டும் அப்படின்றீங்க. விசாரணை கமிஷனை மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி பார்வையில் இருக்கணும்ன்றீங்க. என்னென்ன காரணங்களால இந்த சந்தேகம் இருக்கு? இதே தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மருத்துவமனையில் சேர்ந்த நாளிலிருந்து 75 நாட்கள் அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார்கள் என்பது நாம் அனைவரும் நன்றாகவே அறிந்தோம். ஆனால் சிகிச்சையினுடைய நடைமுறைகள் மாண்புமிகு அம்மா அவர்களை நேரடியாக பார்த்து அவரிடம் பேசி அவர் உற்சாகமாக இருக்கிறாரா, நலமுடன் இருக்கிறாரா என்று அவரை பற்றிய செய்திகள் பார்த்து வந்து யாரும் வெளியில் சொல்ல முடியாத செய்திகளாகத்தான் அந்த 75 நாள்களும் சென்றது. நானும் தினமும் காலையிலிருந்து இரவு வரை நானும் அங்கே தான் இருந்தேன். ஒரு முறை கூட நான் மாண்புமிகு அம்மா அவர்களை பார்த்ததில்லை. அந்த குறை எங்களிடமும் இருந்தது. நாம் கூட அம்மா அவர்களை பார்க்கல என்று வெளியில் போய் சொன்னால் அதை மக்கள் நம்புவார்களா என்ற தவறான எண்ணம் நம்மீதே வருமே என்ற கவலையும் எங்களுக்கு இருந்தது. அன்னைக்கு விடிகாலையில கொடுத்த உங்களுடைய தொலைபேசி பேட்டியில கூட என்கிட்ட சொன்னிருந்தீங்க, அந்த நாட்கள்ல நான் சந்திக்கவே முடியல, 75 நாட்கள்ல நான் வந்து நேரடியாக சந்திக்கவே இல்லை அப்படிங்கிற அந்த தகவல் அப்போதுதான் எங்களுக்கும் செய்தியாக இருந்தது. அதில் முக்கியமான கருத்து மக்களுடைய அடிமனதில் இன்றைக்கு ஆழமாக பதிந்திருக்கிறது. வெளிப்படைத்தன்மையாக யாருமே மருத்துவத்தை பற்றி மாண்புமிகு அம்மா அவர்களை சந்தித்து அவர்களுடைய மருத்துவத்தை பற்றி வெளிப்படையாக யாரும் சொல்லாத சூழல் தான் 75 ஆண்டுகள் நீடித்தது என்பதை மக்களுடைய எண்ணங்களில் இன்றும் அவர்கள் வடுக்கலாக தங்களுடைய பிரதிபலிப்பாக அவர் சொல்லிக் கொண்டார். யார் வந்து சொன்னது? திருமதி சசிகலா அவர்களோட வந்து சொன்னார்களா? வெளியே வந்து சொன்னார்களா? பேட்டியின் மூலமாக சொன்னார்களா? சொல்லவில்லையே. அமைச்சர்கள் சொன்னார்களா? மருத்துவர்கள் சொன்னார்கள் என்றுதான் செய்தி தொடர்பாளர்கள் வந்து சொன்னார்களே ஒழிய, அந்த செய்தி தொடர்பாளர்களே பார்த்தேன், மாண்புமிகு அம்மா நலமுடன் இருக்கிறார்கள், நன்றாக சாப்பிடுகிறார்கள், நன்றாக மருந்துகளை எடுத்துக்கொள்கிறார் என்ற செய்திகளை யாராவது சொன்னார்களா என்றால் யாருமே சொல்லாத சூழ்நிலையில் தான் மக்கள் ஒரு சந்தேக கண்ணோட்டத்துடன் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சந்தேக கண்ணோட்டத்தை போக்க வேண்டியது உரிய நீதி விசாரணை அமைத்தால் அதன் மூலமாக அந்த சந்தேகம் போக்கப்படுவதற்கு ஒரு வழி பிறக்கும் என்பதுதான் இன்றைக்கு தமிழக மக்களுடைய மிகுந்த எதிர்பார்ப்பு. அதைத்தான் நாங்கள் வலியுறுத்தி. அதையே மத்திய அரசாங்கத்தினுடைய நேரடி பார்வை வேணும் அப்படின்னு கேட்குறீங்க. தமிழ்நாடு மாநில அரசாங்கத்தின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்போ தமிழக அதிகாரிகள் மீதும்
அப்போலோ மருத்துவமனை மீதும் எங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் மத்திய அரசின் மூலமாக அந்த நீதி விசாரணை நடைபெற்றால் இங்கே இருக்கின்ற இந்த சந்தேகங்கள்லாம் தெளிவான ஒரு மருத்துவ அறிக்கையை அவர்களால் இங்கு கேட்டு பெற முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதற்காகத்தான் நாங்கள் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற துறைகள் மூலமாக நீதி விசாரணை வேண்டும் என்று சொல்கிறோம். மத்திய அரசாங்கத்தினுடைய மருத்துவமனை எய்ம்ஸ் டாக்டர்ஸும் வந்து பார்த்திருந்தாங்க. அதே போல ரிச்சர்ட் பீல் வந்து கொடுத்திருந்தாரு. அவரும் பத்திரிகையாளர் சந்திப்புகளை நடத்தினாரு. அப்போலோ மருத்துவமனை உயர்நீதிமன்றத்தில் சொன்ன அந்த இதுலையும் அவர் விரும்பல, புகைப்படங்களை வெளியிடுவதை ஜெயலலிதா அவர்கள் விரும்பல அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் முன்வைக்கிறாங்க. இத்தனைக்கு பிறகும் அந்த சந்தேகம் எங்கிருந்து வருது அப்படிங்கிறது? அதற்கு உரிய விசாரணை நடைபெற்றால்தான் மருத்துவ சிகிச்சை அளித்த அனைத்து டாக்டர்களும் தங்களுடைய என்ன மருத்துவ சிகிச்சை முறைகள் அவர்கள் கடைபிடித்தார்கள் என்பதை சொல்லுவதற்கு ஒரு வாய்ப்பு ஏற்படும். அந்த வாய்ப்பின் மூலமாக மக்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேகங்கள் தீர்க்கப்படும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் இன்றைக்கு நாங்கள் அந்த நீதி விசாரணை அமைக்க வேண்டும் என்று இந்த கருத்து சொல்லுவோம். நிச்சயமா அவருக்கு ஒரு பெரிய ஆளுமை, அவருக்கான நிறைய லட்சக்கணக்கான தொண்டர்கள் மட்டுமல்ல ஆதரவாளர்களும் நிறைய இருக்காங்க. இந்தியா முழுக்க இந்த ஒரு கேள்வியும் இருக்கிறது. 75 நாட்கள் மருத்துவமனையில் என்ன நடந்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை தொடர்ந்து வச்சுட்டே தான் இருக்கிறாங்க. அந்த கேள்விகளை வைக்கிறதுல வந்து மற்றவர்கள் வைப்பதற்கும் உங்களை போன்றவர்கள் வைப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. இதையெல்லாம் இப்போது ஏன் பேசுறீங்க, இவ்வளவு நாளா ஏன் பேசல அப்படிங்கிற கேள்வி இருக்கு. 60 நாட்கள் நீங்க முதலமைச்சராக இருந்த போது இப்படியான எந்த உத்தரவையும் ஏன் போடல அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு. அப்பொழுதெல்லாம் அந்த சந்தேகங்கள் எங்களுக்குள் இருந்தது. நாங்களும் விவாதித்து தான் இருக்கின்றோம். அந்த நேரத்தில் நாங்களும் விவாதத்துகளை உள்ளே கொண்டு போய் விவாதித்திருக்கின்றோம். மாண்புமிகு அம்மா அவர்களை வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்று சிகிச்சை அளிக்கலாமா என்பது குறித்து நாங்கள் பல்வேறு நிலைகளில் பல்வேறு மருத்துவர்களிடம் நாங்கள் வெளிப்படையாக பேசியிருக்கிறோம். அம்மா அவர்களுக்கு இங்கே சிகிச்சை முறை இங்கே சரியாக வரவில்லை என்று சொன்னால் அவர்களை வெளிநாடுகளை அழைத்து சென்று கூட பார்க்கலாமே. மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படியும் இந்த முடிவுகளை எடுத்தது சசிகலா மட்டும்தானா? அவருக்கு தான் என்ன சிகிச்சை கொடுக்கப்பட்டது, என்ன கொடுக்கணும், இல்லை அவரை சந்தித்தது வேறு யாராவது பார்த்துருக்காங்களா? இல்லை, அவங்களுக்கும் தெரியும். அவங்க தான் வந்து முழு நேரமும் வந்து உள்ளே போயிட்டு வர்றது ஒருத்தர் தான். அவங்க தான் எல்லாமே தெரியும். நாங்கள் யாரும் பார்க்கல. அம்மா பார்த்துருந்தா மாண்புமிகு அம்மா அவர்கள் நல்லா சுயமாக நினைவு இருந்தால், எங்களுடைய பேசக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்திருந்தால் எங்களிடம் பேசியிருப்பார். நல்லா இருக்கிறேன், மருந்தெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன், சாப்பிட்டுட்டு இருக்கேன், உற்சாகமாக இருக்கிறேன், நான் அது கூடிய விரைவில் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு என் போன்ற யாருக்குமே அந்த வாய்ப்பே கிடைக்கல. இல்லை, அப்போ அவர் துறை அதிகாரிகளோடு ஆலோசனை கூட்டம் நடத்தினாருன்னா அறிக்கையெல்லாம் அப்போது வந்து காவிரி பிரச்சனைக்காக பேசினார். காவிரி பிரச்சனைக்காக வந்து அந்த மாண்புமிகு அம்மா ஒரு மருத்துவமனை சேர்ந்து அடுத்த நாள் அந்த காவிரி பிரச்சனை வந்தபோது என்னிடமே அதிகாரிகள் சொன்னார்கள், மாண்புமிகு அம்மாவை தான் டிக்டேட் பண்ணாங்க, நல்ல வேல்யூபிள் பயனில் அம்மா அப்பா சொன்னாங்க அப்படின்னு சொன்னார்கள். அதற்கு பின்னால் மறுபடியும் திடீர் உடல்நலக்குறைவு மீண்டும் ஏற்பட்டு விட்டது என்ற தகவல் எங்களிடம் சொல்லப்பட்டது. நாங்கள் வெளியிருந்து கூட தானே இதை கேட்டுக்கொண்டு நம்பிக்கொண்டிருக்கின்றோம். ஏன்னா உங்களை போன்றவர்கள் மிக விசுவாசமான ஒரு தொண்டராக அவருக்கு நீங்க எப்பவுமே இருந்திருக்கீங்க. அவருடைய நம்பிக்கை பெற்ற ஒரு தொண்டராகவும் தொடர்ந்து இருந்துட்டீங்க. அதனாலதான் 2 முறை முதலமைச்சர் வாய்ப்பை கொடுத்தாங்க. தொடர்ந்து ஒரு முக்கியத்துவம் கட்சியிலையும் முக்கிய பொறுப்புகளை கொடுத்து வச்சிருந்தாங்க. உங்களை போன்ற மூத்த நிர்வாகிகள் யாருமே இதற்காக வந்து ஒரு என்ன நடக்கிறது அப்படின்னு ஒரு பதட்டத்தோடு அதற்கான அழுத்தம் கொடுக்கலையா? இல்லை, யார் மீது அவர்கள் மக்கள் சந்தேக கண் படுகிறார்களோ அவர்களுக்கே நல்லது. இந்த நீதி விசாரணை நடைபெற்று உரிய நீதி மத்திய அரசு நீதி பெற்று அதனுடைய அறிக்கை வெளியே வருகின்ற பொழுது நாட்டு மக்களுடைய சந்தேகம் தீர்க்கப்படுவது அனைத்து நிலைகளிலும் இருக்கின்ற மற்றவருடைய சந்தேகமும் இதில் தீர்க்கப்பட்டுவிடும். வெளியில இருக்கிற இத்தனை பேருக்கும் சந்தேகங்கள் இருக்கிறது. வெளியில இருக்கிற அவருடைய அபிமானிகளுக்கு இருக்கிற சந்தேகம், அவருடைய விசுவாசிகளாக இருந்த உங்களுடைய போன்ற தலைவர்கள் ஒரு நெருக்கடி கொடுத்து இன்னைக்கு வந்து விசாரணை நடக்கணும், அவருடைய சந்தேகங்கள் போக்கப்படுறதுக்கு முன்னாடி அவருடைய உடல்நலம் சிறப்பாக அமையணும், அதற்கு நம்ம வந்து எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நேரடியாக அதற்கான குரல் கொடுக்கணும்னு யாருமே முன் வரலையா? அந்த கேள்வி இருக்கு. இல்லை, அங்கே வந்து நாங்கள் வந்து சொன்னோம், அம்மாவுக்கு வந்து வெளிநாடுகளில் சிகிச்சை அழைச்சிட்டு போகலாம்னு சொன்னோம். யாருமே காது கொடுத்ததை கேட்கல. நீங்க முதலமைச்சராக வந்த போதாவது உடனடியாக அப்படியான ஒரு விசாரணையை போட்டிருக்கலாம்ல. கூட இருந்த மருத்துவர் எல்லாருக்குமே தெரியும். கூட இருந்த மருத்துவர் இருக்கு. நான் விசாரணை கமிஷன் வந்து அமைக்கிறதுக்கு, நான் இதெல்லாம் தெளிவு பண்ணுறதுக்கு அங்கே மருத்துவ டாக்டரை அழைத்து பேசி உரிய பூர்வாங்க நடவடிக்கைகள் என்ன எடுக்கிறதுக்கு நான் அதிகாரம் கலந்து பேசியிருக்கிறேன். அதுவும் அவர்களுக்கும் தெரியும். இல்ல, இது எல்லாமே என்னன்னா நீங்க வெளிப்படையாக எதிர்ப்பை பதிவு செய்த பிறகுதான் இந்த விஷயங்கள் எல்லாமே வருது. இல்ல, மக்களுடைய எண்ணங்களை சந்தேகங்களை போக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமையாக இருப்பதனால், நான் முதலமைச்சராக இருப்பதனால் இதை தீர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்மளுக்கு இருக்குது. அது கட்சிக்கு நல்லது, ஆட்சிக்கு நல்லது என்று நினைத்து தான் இதற்கு உரிய விசாரணையை அமைப்பதற்கு நான் அடிப்படை வேலைகளை நான் பார்த்தேன்.
அதை நான் வெளிப்படையாக மக்களுக்கான சந்தேகம் தான் இருக்குது. உங்கள் யாருக்கும் அந்த சந்தேகம் இல்லையா? எல்லாத்துக்கும் இருக்கு. உங்களை மக்கள் போன்ற எங்களுக்கு தலைவர்கள் கூட இருந்தாங்கல்ல, அவங்க கேட்குற கேள்விக்கு நாங்கள் பதில் சொல்லணும்ல. அவங்க கேட்குற கேள்விக்கு நாங்கள் இப்போ பதிலே சொல்ல முடியலையே. பல கேள்விகள் எங்களை கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு எங்களாலே இப்போ ஏன்னா நாங்கள் அம்மா பார்க்கலையே, என்ன மருத்துவ சிகிச்சைங்கிறது எங்கிட்ட யாருமே கூப்பிட்டு எங்கிட்ட என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலைங்க. மீட்டிங் போய் உட்காருவாங்க, அவங்க சொல்லுவாங்க, பேசுவாங்க, நல்லா இருக்காங்க அம்மா, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இந்த மருந்தில் அப்படிம்பாங்க. ரைட்டு, சரி அம்மா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல அப்படின்னு நாங்கள் அப்படி பேச வந்தோம். ஏன்னா கடைசி வரைக்கும் நாங்க எல்லாருமே நம்பியது திரு பிரதாப் ரெட்டி பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னாரு, அவங்க நல்ல முறையில் இருக்கிறாங்க, எப்ப வேணாலும் வீட்டுக்கு போகலாம், அது எப்ப போகணுங்கிறது அவங்க முடிவு பண்ணுவாங்க அப்படின்ற கருத்துக்கள்லாம் முன்வைக்கப்பட்ட போது திடீர்னு ஒரு மரணம் நிகழ்கிறது. யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு ஒரு செய்தியாக அது வருகிறது. அப்ப அதற்கு பிறகு அந்த சந்தேகம் எல்லோருக்கும் எழுகிற போது உங்களை போன்றவர்கள் உடனடியா அதுல வந்து ஒரு அறிக்கையோ இல்ல ஏதாவது கேட்டிருக்கலாம், ஒரு பொறுப்புலையும் இருந்தீங்க, நீங்க வந்து அதிகாரம் உங்க கையில இருந்துச்சு, அப்போ எதுவுமே வெளிப்படையா பேசலையே. நாங்கள் வெளிப்படையாக பேசவில்லை என்பது நீங்கள் சொன்னது ஒத்துக்கொள்ளணும். ஆனால் உள்ளே இருந்து கூட நாங்கள் அந்த விதத்தை விவாதித்து கொண்டு தான் இருந்தோம். இப்படி வந்து கீழே வந்து தேவையில்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு கெட்ட பேர் மக்கள் இடத்துல சந்தேகம் இருக்குதே, இந்த சந்தேகத்தை நீக்க வேண்டியது யார்? நம்ம தானே. அம்மா கவர்மெண்ட் நடந்தது, அம்மா தான் கவர்மெண்ட் இருந்தாங்க, முதலமைச்சர் இருந்தாங்க. இப்போ நம்ம இருக்கும் அந்த சந்தேகத்தை நீக்க வேண்டியது யார்? நம்ம தான் நீக்கணும். அந்த சந்தேகத்தை நீக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத நான் வந்து கலந்து பேசிக்கிட்டு இருந்தேன். அந்த சூழலில் தான் நான் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நான் வெளியேற வேண்டிய சூழ்நிலை. அப்பொழுது தான் ரிச்சர்டை கூட்டு வந்து இங்கே ஒரு பேட்டியை அவர்கள் நடத்தினார்கள். இருந்தாலும் இன்னும் சில விவரங்கள் நாட்டு மக்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்காரு, அதற்கு தான் நீதி விசாரணை தேவை என்று சொல்லி. சட்டமன்ற நிகழ்வுகளையும் நம்ம பேசிட்டு இருந்தோம். நீங்கள் கோரிக்கை வைத்தீங்க, மக்களை போய் அவங்க சந்திச்சுட்டு வரணும் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதற்கு பிறகு ஒரு இந்த இது நடந்தா நல்லது அப்படின்னு சபாநாயகர்கிட்ட. ஆனால் அவர் அது ஏற்கப்படலை, வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது, திமுகவினர் வெளியேற்றப்பட்டார்கள், அதே போல காங்கிரஸ் வெளிநடப்பு செய்தது, மற்றவங்களாம் எல்லாம் போயிட்டாங்க. நீங்க வந்து அங்கேயே இருந்து வாக்களிக்கணும்னு என்ன அடிப்படையில் முடிவெடுத்தீங்க? உங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்ய நீங்க வெளிநடப்பு செய்யணும்னு நினைச்சீங்களா, அல்லது நம்ம எதிர்ப்பை பதிவு செய்ய வாக்களிக்கணும்னு எதிர்பார்த்தீங்களா? கடைசி வரை நாம் போராட வேண்டும். ஏன்னா எல்லாமே எங்களுடைய சக நண்பர்கள். உண்மைத்தன்மையை, நீதியை, நியாயத்தை அவர்கள் சிந்திக்க வேண்டிய நிலையை அவர்களுக்கு அங்கே உருவாக்க வேண்டும் என்று நான் எனக்கு பேச மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் வாய்ப்பு தந்தார்கள், பேசினேன். ஆனால் அந்த சூழலில் அவர்கள் வெளிப்படையாக அவர்களுடைய நிலையை அங்கே தெரிவிக்க முடியாத ஒரு சூழல் இருந்தது. அதுக்காகத்தான் நாங்கள் 2 கோரிக்கை வச்சோம். ஒன்று, அவங்கள ஊருக்கு அனுப்பிச்சி விட்டு ஒரு 5 நாள் கழிச்சு சட்டமன்றத்தை திரும்ப கூட்டுக்குனாங்க. எனக்கு கூட்ட வேணாம்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஆளுநர் உத்தரவு போட்டிருக்காரு, நீங்கள் 15 நாள் டைம் அவகாசம் இருக்குது. ஆனால் அது வரைக்கும் முதலமைச்சராக இருப்பீங்க, அமைச்சரவையாக இருக்கும், அதில் வந்து மாற்றம் கிடையாது. ஆனால் நம்பிக்கை வருகின்ற தீர்மானத்தை, அரசினுடைய தீர்மானத்தை 5 நாட்கள் அவர்கள் சட்டமன்ற தொகுதிக்கு அனுப்பிச்சு வைங்க. அப்பொழுது அங்கே மக்கள் வந்து கருத்துக்களை கேட்க சொல்லுங்கள். மக்கள் கருத்துக்கள் என்ற அடிப்படையில் மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியினுடைய நிலையை அவர்கள் எவ்வாறு இங்கே மக்கள் கருதி கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலையை அவர்கள் அறிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இப்போ போய் கடும் எதிர்ப்புகளை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்களே, மக்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கு அவரால் பதில் சொல்ல முடியலையே. சட்டமன்றத்தில் சபாநாயகருடைய அந்த செயல்பாடுகளை கடுமையா விமர்சிக்கிறாங்க திமுக. உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, அன்னைக்கு சொன்னோம் நாங்கள், ஒரு சட்டமன்ற எங்களுடைய மாண்புமிகு அம்மாவர்களால் நியமிக்கப்பட்ட சட்டமன்ற தலைவர் அவர். எங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி அதற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று தான் நாங்கள் கடைசி வரை நியாயப்படுத்தி பேசினோம். அதற்கு வாய்ப்பு தரவில்லை. ஆக கடைசியில் இறுதியில் அவருடைய கருத்தில் தான் அவர் பிடிவாதமாக இருந்தார் சட்டமன்ற தலைவர் அவர்கள். நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு அவர் உத்தரவு போட்டுவிட்டார். அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர்கள் ஆதரவு தெரிவித்தார்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல பேர். நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம். ஏன் எதிர்ப்பு தெரிவித்தோம் என்று சொன்னால், 2 கோரிக்கை தான் வச்சோம். 2 கோரிக்கை வச்சோம். நீங்கள் வந்து ஒன்று வந்து அவங்க வெளியே அனுப்புங்க, சுதந்திரமாக போயிட்டு தொகுதிக்கு போயிட்டு வரட்டும், 5 நாளோ 6 நாளோ நீங்கள் கழிச்சு மறுபடியும் சட்டமன்றத்தை கூட்டுங்க, யார் எந்த மறுப்பு சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று ரகசிய வாக்கெடுப்பு. எப்படி ஓட்டு போட்டு தான் நாங்கள் வெளிப்படையாக கையை தூக்கணும் என்ன, எண்ணி தூக்கணும் என்ன, வாக்கு ஜனாதிபதி முன்னாடி பிரசிடென்ஸே இல்ல இது வரைக்கும் அப்படின்றது தான் சொல்றாங்க. ரகசிய வாக்கெடுப்பு அப்படிங்கிற ஒரு மரபுங்கிறது ஒரு சட்டமன்ற பேரவைத் தலைவருக்கு அதிகாரம் இருக்கிறது. மரபு பண்ணிட்டு அவர் என்ன உத்தரவெல்லாம் போடலாம், அது கொஸ்டின் கேட்கறது யாருக்குமே உரிமை இல்லை என்பது நன்றாகவே தெரியும். சட்டமன்ற தலைவருடைய ரகசிய வாக்கெடுப்பு ஒருவேளை மாற்றி வாக்களிச்சிருப்பாங்க. ராஃபரி தேவி கூட அவர்கள் வந்து ரகசிய வாக்கெடுப்பு நடத்தித்தான் பலத்தை நிரூபித்தார் என்பதுதான் வரலாறு இருக்குது. நான் அதையும் சொன்னேன், முன்மாதிரியில் இருக்கிறது, மற்ற மாநிலங்கள் நடைபெற்று இருக்கிறது, அதை கூட நீங்கள் பின்பற்றி இல்லை நான் ரகசிய வாக்கெடுப்பு நடத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னார். சரி, அவர் முடியும்படி அறிவித்தார், நடந்தது. நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்து அமைதியாக இருந்தோம். இந்த ரகசிய வாக்கெடுப்பு நடந்திருந்தா ஒருவேளை எண்ணிக்கை மாறும் நினைக்கிறேன். உறுதியாக மாறி இருக்கும்.
அப்போ அது வந்து கட்சியினுடைய எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. 122 எவ்வளவு எத்தனை தேவை, 117 தேவை, எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. 5 தான் வித்தியாசம். இல்ல அந்த அப்படியான ஒரு ரகசிய வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருந்தால் ஒருவேளை உங்க அணிக்கு வருவோம்னா அப்ப உங்களோட நீங்க ஏற்கனவே சொன்னீங்க நிறைய பேர் தொடர்புல இருக்காங்க, பேசுறாங்க, இந்த விஷயங்கள் செய்றாங்கன்னு. அதற்காக கூட வெளிப்படையான ஒரு அப்ப வந்து ஒரு ஒரு சாதகமான சூழ்நிலை, நியாயமான சூழ்நிலை, மக்களுடைய எண்ணங்கள் சூழ்நிலை, புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கைகளுக்கு, கோட்பாடுகளுக்கு எப்படி இந்த இயக்கத்தினை நடத்தி செல்ல வேண்டும் என்று மாண்புமிகு அம்மாள் விரும்பினார்கள் என்பதற்கு சிந்தித்து பார்க்கின்ற நிலை அவர்களுக்கு நேரம் கிடைத்திருக்கும். இல்ல, ஆளுநர் உங்களுக்கு நிறைய நேரம் இந்த கொடுத்திருந்தார். இயக்கம் யாருடைய குடும்பத்திற்கு பன்னீர்செல்வம் ஆளுநரை வந்து விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டார், நேரம் கொடுக்கப்படுறாங்க, ரொம்ப நேரம் இழுக்கிறாங்க, நாங்க வந்து போய் எங்களுடைய கடிதங்களை கொடுத்த பிறகு கூட அவர் அழைக்க மாட்டேங்கிறார்லாம் சொல்லி உங்களுடைய அணிக்கு அவர் நேரம் நிறைய நாள் கொடுத்திருந்தார். 10 நாட்கள் அவ்வளவு நாள் கொடுத்தும் கூட உங்களால உங்களுக்கான ஆதரவை திரட்ட முடியலங்கிறது வந்து அப்ப ஃபெயில்யூர் அப்படிங்கறத பார்க்க ஆதரவை திரட்டுற நடவடிக்கை வேற. இந்த விஷயத்துல எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், சக நண்பர்கள், சக அமைச்சர்கள் அவர்கள் தினந்தோறும் என்னிடம் பேசிக்கொண்டு தான் இருந்தார்கள். அமைச்சர்கள் காலையில் பேசினாங்க, மதியானம் பேசினாங்க, நல்ல ஒரு முடிவு ஏற்றோம்னா நீங்கள் கவலையெல்லாம் இருங்க, நல்ல முடிவு வர நாங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறோம், இந்த முடிவு எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு தான் இருந்தாங்க. சொல்லிட்டு இருக்கும்போது மறுபடியும் மாற்று ஏற்பாடு. இல்ல, நீங்க சொல்ற மாதிரி மக்களுடைய கடுமையான எதிர்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது அப்படின்னா அவங்களுடைய குடும்பத்திலிருந்து தெரிஞ்சிருக்கும். நிறைய தொலைபேசி அழைப்புகள் வந்ததாலாம் சொன்னாங்க. நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்ம இதுக்கு விவாதங்களுக்கு வர்றவங்க எல்லாருமே சொன்னாங்க, பல பேர் பல ஊர்கள்ல இருந்து பல நாடுகள்ல இருந்தெல்லாம் எங்களுக்கு அழைப்பு வருதுன்னு. அவ்வளவு அழைப்புகள், அவ்வளவு நெருக்கடிகள், அவ்வளவு உணர்வுகளுக்கு இடையிலையும் அவங்க எப்படி வந்து வாக்களிச்சாங்க அப்படின்றீங்க? மனசாட்சி தான். அவங்க மனசாட்சி பேர் அவர்களுக்கு சரியான ஒரு தீர்வு அவர்களால் எட்ட முடியாத ஒரு இக்கட்டான சூழலில் அவர்கள் இருக்கின்றார்கள். அதான் கேட்டேன். இப்பவும் அவங்களுக்கு அந்த இக்கட்டான சூழல் இருக்க முடியாதுல்ல. இன்னைக்கு வெளிப்படையா வந்துட்டாங்க, ஃப்ரீயா இருக்காங்க. அது இப்ப தொடர்ந்துகிட்டே இருக்குது. அவர்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டார்கள். முடிவு எடுத்ததுக்கு பின்னால் அதில் பின்வாங்கினால் தங்களுடைய அரசியல் வாழ்க்கை என்ன ஆகும் என்று யோசனை பண்ணி கொண்டிருக்க. அரசியல் வாழ்க்கை எதுவுமே ஆகப் போவதில்லை. இன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களும் தான், நாங்களும் தான் இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் உட்கார்ந்து கூடி பேசலாம். கூடி பேசுகின்ற பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் என்ன கொள்கையை கட்சியிலும் ஆட்சியிலும் நடைமுறைப்படுத்தினாரோ அதற்கு அனைவரும் ஒன்று சேர்ந்து மாண்புமிகு அம்மா அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற எண்ணங்களை செயல்படுத்துகிற இயக்கமாகத்தான் இந்த இயக்கம் இருக்க வேண்டும் தான் எங்களுடைய குறிக்கோள், கொள்கை. பிரிந்தவர்களை திரும்பி வாங்க அப்படின்றாரு திரு டிடிவி தினகரன். கட்சியினுடைய கட்டுப்பாடு ஒன்னா இருக்கணும், கட்சி ஒரே அமைப்பா இருக்கணும், அதனால பிரிந்தவர்கள் யார் வந்தாலும் நாங்க திரும்ப அழைச்சிக்கிறோன்றாரு. நீங்கள் உட்பட திரு பன்னீர்செல்வம் வந்தால் அழைத்து கொள்வீர்களானா எல்லோரையும் நாங்கள் திரும்ப அழைக்கிறோம். அவர் பிரிந்தவர்கள் திரும்பி வாங்கன்னு சொல்றதுல எந்த அர்த்தம் இல்லை. நாங்க பிரியவில்லை, நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். மாறுபட்ட கருத்தை கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கருத்து மாண்புமிகு அம்மாவுடைய கொள்கை. எந்த குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளும் கட்சி ஆட்சியும் போகக்கூடாது. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கின்ற ஒரு நிலையை அவர்கள் எடுத்து விட்டு நீங்களே அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நீங்களும் வாங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோரிக்கையில் அர்த்தம் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. மக்களும் மன்னிக்க மாட்டார்கள். சட்டமன்றத்தில் நடந்த நிகழ்வுகளை நீங்க தான் சாட்சியா இருந்தீங்க. 11 பேர் வெளியில வந்து திமுக ஒரு கிளைம் கொடுக்குறாங்க, மற்ற காங்கிரஸ் ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறது. அன்றைக்கு நடந்த நிகழ்வுகள்ல எது சரியாக நடந்தது? திமுகவினர் மீது சபாநாயகர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு. அவங்க வந்து வன்முறையில் ஈடுபட்டாங்க, என்னை தனிப்பட்ட முறையில் வந்து என்னுடைய மனம், நான் வந்து யார்கிட்ட போய் இதெல்லாம் சொல்றது அப்படிங்கிற அளவுக்கு நான் வேதனைப்பட்டேன் அப்படின்லாம் சபாநாயகர் சொல்றாரு. அதிமுகவினர் நாங்கள் எல்லாருமே அமைதியாக தான் இருந்தோம், ஆனால் அன்று நடந்தது வந்து முழுக்க முழுக்க இவர்கள் தரப்புல தான் தவறு இருந்தது அப்படின்றாங்க. சில அசம்பாத சூழ்நிலை அங்கு யாரும் எதிர்பார்க்காத சூழ்நிலை தான் அங்கு உருவானது. அதற்கு மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் வருத்தம் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக எங்களை வெளியேற்றணும் அப்படின்னு திட்டமிட்டு நடந்ததுன்னு திமுக சொல்றாங்க. அந்த எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றி விட்டு தான் இந்த வாக்கெடுப்பு நடத்தணும். சந்தேகம் ஒண்ணுதான். இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பின்னால் சில தகவல் எனக்கு சொல்லப்பட்டது. சபை காவலர்கள் வருகின்ற பொழுது நீங்கள் யூனிஃபார்ம் அணிந்து கொண்டு வர வேண்டும், கூடுதலாக ஒரு யூனிஃபார்ம் நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று அவரிடம் சொல்லப்பட்டதாக இப்பொழுது தகவல் வருகிறது, இந்த நிகழ்வு நடந்ததுக்கு பின்னால். ஆக எதற்காக கூடுதலாக யூனிஃபார்ம் அவர்களால் கொண்டு வரப்பட சொல்லப்பட்டது என்ற சந்தேகம் இப்பொழுது இருக்கு. வெளியில் இருக்கின்ற காவல்துறை உயர் அதிகாரிகள் அவர்களுக்கு அந்த உடையை
கொடுத்து அவர்கள் அணியச் செய்து மார்ஷல்ஸோட உடையில அதிகாரிகள் வந்திருக்காங்கங்கிற ஒரு சர்ச்சை அது இருக்கு. அதில் அதனுடைய அது இப்போ வந்து உறுதியாகிறது. அது சபாநாயகருடைய வேண்டுதலின்படி தான் அவருடைய ரிக்வஸ்ட்ல அனுப்பியிருக்கிறாங்க காவல்துறை. ரிக்வஸ்டில் யாருடைய ஆனால் வந்து சட்டமன்ற செயலகத்திலிருந்து அது ஒரு கடிதம் போயிருக்கு. இன்னும் குறிப்பிட்டு சில அதிகாரிகளுடைய பெயரை குறிப்பிட்டு அவர்களை எல்லாம் இந்த பணிக்கு சபை அனுப்பி காவலர்களுக்கு கூடுதலாக அவர்கள் ஆடைகள் கொண்டு வர வேண்டும் என்று அங்கே அவர்களுக்கு உத்தரவு போயிருக்கிறது. அவர்களும் கூடுதலாக ஒரு ஆடைகள் கொண்டு வந்து வைத்திருக்கின்றார்கள். யார் யார் இங்கே வர வேண்டும் அப்படிங்கிற தகவல் வந்து உரிய விசாரணை நடைபெற்றதான் தெரியும். நான் ஏன்னா நீங்க முதலமைச்சரா இருக்கீங்க, அவை முன்னவரா இருந்திருக்கிறீங்க, அவையை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்படியான அதிகாரிகளை ஒரு மார்ஷல்ஸா அழைத்து வருவது அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் நடைமுறையில பார்க்கல. அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிற சட்டமன்ற செயலகத்திற்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கிறது, சில உரிமைகள் இருக்கிறது. அந்த உரிமைகள் தான் அவர் வந்து அதை செய்ய முடியும். ஆனால் அரசில் இருக்கின்ற உயர் அதிகாரிகளை, காவல்துறை அதிகாரிகளை அழைப்பதற்கு அரசினுடைய அனுமதி வேண்டும். ஆக அரசினுடைய அனுமதியை அவர்கள் முன் அனுமதியை பெற்றார்களா என்ற விவரம் தெரியாது. பெற்றுத்தான் வர வேண்டும். பெறாமல் வந்திருந்தால் அது மிகப்பெரிய தவறு. இன்னொரு பக்கம் திரு டிடிவி தினகரனோ அல்லது அதிமுகவில் இருக்கிற எல்லோரும் வைக்கிற நேரடியான குற்றச்சாட்டு, திராவிட முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து திரு ஓ பன்னீர்செல்வம் கட்சிக்கு எதிராக சதி செய்கிறார் அப்படிங்கிற அந்த கருத்தை தான் முன்வைக்கிறார். என்னை பொறுத்தவரையில் மறைமுகமாக நான் எந்த இயக்கத்தோடும் துரோக நடவடிக்கையில் எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்குரிய துரோக நடவடிக்கையில் இதுவரை ஈடுபட்டதில்லை, இனி எப்பொழுதும் ஈடுபட போவதும் இல்லை என்பதுதான் என்னுடைய கொள்கை. ஏனென்றால் மாண்புமிகு அம்மாவிடம் நான் 15-20 ஆண்டு காலம் உறுதியாக வேலை பார்த்திருக்கிறேன். அந்த மாதிரி துரோகத்தை பன்னீர்செல்வம் செய்ய மாட்டான் என்றுதான் மாண்புமிகு அம்மாவர்களும் முழுமையாக நம்பினார்கள். என் உயிருள்ளவரை நானும் அப்படித்தான் வாழ்வேன். அதற்கு எனக்கு தேவையுமே இல்லை. நான் என்ன ஒரு அரசியல் ஆதாயத்தின் மேல் தேடப் போகிறேன்? மாநிலத்தின் உயர்ந்த பொறுப்பு மாண்புமிகு அம்மாவர்களால் 2 முறை எனக்கு முதலமைச்சராக கொடுக்கப்பட்டது. அந்த மனநிறைவே போதும் என்றுதான் நான் என்னை முதலமைச்சராக 3ஆம் முறையாக பொறுப்பேற்றுக் கொள்ளும்போது முடியாது என்று சொன்னேன். நீங்கள் யோசனை பண்ணி பார்க்க வேண்டும். யாராவது முதலமைச்சராக நீங்கள் பொறுப்பேற்க வேண்டும் சொன்னால் முடியாது என்று சொல்லுவோர் யாராவது இருக்கிறார்களா நாட்டில்? எனக்கு தெரிஞ்சு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சசிகலாவும் கூட நேரடியா அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. சட்டமன்றத்துல உங்கள் இருவருக்குமான அந்த அணுகுமுறை ரொம்ப சிரித்து பேசி கொண்டிருக்கிறாங்க. இவரு துரைமுருகன் வந்து நேரடியாக ஆதரவு தெரிவிக்கிறேன்றாரு. அப்ப இவங்களுடைய பின்னணியில் இருக்கிறது திமுக தான் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு. எங்களுக்கு பின்னணியே தேவையில்லையே. நாங்கள் முழு மெஜாரிட்டி தான் ஆட்சி செஞ்சுருக்கு. நான் முதலமைச்சர். அவங்களுக்கு இதுக்கு பின்னாடி பேக்ரவுண்டே தெரியாது. எங்களுக்கு 334 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க. நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கோம், எங்கள் கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கோம். அந்த வாதங்களில் வந்து திமுக அரசு இந்த மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கும்போது, திமுக தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது, அவர்களே மத்தியில் நம்ம ஆட்சியில் இருக்கின்ற பொழுது தமிழகத்தினுடைய மாநிலத்தினுடைய ஜீவாதார உரிமைகளுக்கு சில பங்கங்கள் ஏற்படுகின்ற பொழுது, இந்த உரிமை பறிக்கப்படுகின்ற சூழல் ஏற்படுகின்ற பொழுது அதை பெற்றுத்தருகின்ற நிலையில் இருந்த மாநில மத்திய அரசுகள் அதை செய்ய தவறியதெல்லாம் நான் சுட்டிக்காட்டி ஆணித்தனமாக பேசியிருக்கிறேன் சட்டமன்றத்தில். உதாரணத்திற்கு காவிரி நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு. அந்த இறுதி தீர்ப்பு 2007 வழங்கப்பட்டதற்கு பின்னால் 2011 வரை அந்த தீர்ப்புக்கு அரசாணை பெற்று தரவிட முடியவில்லை. அவர்கள் நினைத்திருந்தால் 24 மணி நேரத்தில் வாங்கி தந்திருக்கலாம், முடியலை என்றெல்லாம் நான் பேசியிருக்கிறேன், வாதங்களை பேசியிருக்கிறேன். இப்பொழுது நடைபெற்ற இதற்கு முன்னால் நடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட நான் பேசியிருக்கிறேன். கச்சத்தீவு பற்றி பேசியிருக்கிறேன். இந்த கச்சத்தீவு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது தவறு என்று பேசியிருக்கிறேன். திமுக செயல் தலைவரும் கடுமையாக எதிர்த்திருக்கிறார், விமர்சிச்சிருக்கிறார், உங்களையும் விமர்சிச்சிருக்கிறார். அதையும் நான் பார்த்துட்டு இதைத்தானே கொள்கையும் அடிப்படையில், அதாவது ஒருத்தர் பார்த்தது சிரிப்பு மிகப்பெரிய குற்றம் என்று அது அவர்களாகவே வந்து ஒரு மாயையை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பொதுவாகவே நான் வந்து 2 முறை முதலமைச்சராக இருக்கும்போது என்னை லாபியில் பார்க்கும்போது எந்த கட்சி உறுப்பினராக இருந்தாலும் வணக்கம் சொல்லுவாங்க. நான் மரியாதைக்கு வணக்கம் சொல்லி நல்லா இருக்கீங்களா கேட்டுட்டு தான் நான் போவேன். அது மனிதனுடைய பண்பு, மனிதாபிமானம். 2001, 2006 நான் மாண்புமிகு அம்மா அவர்கள் அருகில் இருந்தேன். ஒரே டேபிளில் அந்த பக்கம் எதிர்கட்சிக்காரங்க வரிசை உட்காந்துருப்பாங்க. ஏற்கனவே நான் அந்த விளக்கத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். துரைமுருகனை வந்து அம்மா பார்த்து சிரிச்சுக்கிட்டே, துரைமுருகன் அப்படின்னாங்க, என்ன அம்மா அப்படின்னு கேட்டார் அவர். துரைமுருகன், நீங்கள் வந்து நடிப்புத்துறைக்கு பிறந்த மிகப்பெரிய நடிகராக இருப்பீங்க அப்படின்னு அம்மா சொன்னாங்க. அவர் நல்லா சிரிச்சுட்டு, அம்மா நீங்கள் என்ன பாயிண்ட் சொன்னாலும், நாங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் நான் ஃபிங்கர் பாயிண்ட்டாக வச்சு உடனே ஆப்டாக பதில் சொல்லிடுறீங்கம்மா, நிறைய படிக்கிறீங்கம்மா நீங்கள் அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் நாம் தவறாக எடுத்துக்கொள்ள முடியுமா?
ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப், அதாவது கொள்கைக்கு கொள்கை, அவருடைய கொள்கைக்கு நம்மளுடைய கொள்கைக்கு மக்கள் விரோத கொள்கையாக எதிர்க்கட்சியில் இருக்கிற நிலையில் மாண்புமிகு அம்மா அவர்கள் எதிர்ப்பார்கள் என்ற நிலைதான் அவருடைய அரசியல் பயணத்தில் இதுவரை இது ஒரு பக்கம் இருக்கு. திமுக இதை போய்கிட்டு சிரிச்சாங்க அப்படின்னா அது எப்படிங்கிறத என்னால் பாரதிய ஜனதா கட்சி உங்களை முழுமையாக இயக்குகிறது அப்படிங்கிற இன்னொரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க. அதே கட்சியிலேயே ரெண்டு விதமான பார்வையும் முன்வைக்கப்படுது. நான் எந்த நிலையிலும் அவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்கவில்லை. எந்த நிலையிலும் கொள்கை அடிப்படையில் அவர்களுடைய கொள்கையை நாங்கள் ஆதரித்து பேசவில்லை. நல்ல திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வந்தால், அது மாநில அரசினுடைய நலனுக்கு உகந்ததாக இருந்தால், அதை செயல்படுத்துகின்ற நிலையில் மாநில அரசு இருக்கின்றது. அதை நாங்கள் செய்தோம். மத்திய அரசு கொண்டு மற்ற மாநிலங்கள் எல்லாம் கொண்டு வந்து விட்டதற்கு பின்னால் கூட நாங்கள் சிந்தித்து மக்களுக்கு பாதிக்கின்ற சில பிரச்சனைகள், சில இனங்கள் அதில் இருப்பதை மத்திய அரசு கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றோம். அது தீர்க்கப்படுவரை நாங்கள் பொறுத்திருக்கின்றோம். அந்த இனங்கள் எல்லாம் மத்திய அரசு ஒத்துக்கொண்டு திருத்தங்கள் கொண்டு வந்ததுக்கு பின்னால் தான் பல்வேறு திட்டங்கள், நீண்டகால திட்டங்களால் இப்போ உதவி திட்டமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் கடுமையா அவங்க எதிர்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் நீங்கள் இருந்த அந்த 60 நாட்கள்ல தான் அனுமதி என்பது மாண்புமிகு அம்மாவுடைய காலத்தில் அந்த திட்டத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் எதிர்த்து என்ன சொன்னார்கள், இதில் பல்வேறு அம்சங்கள் மக்களுடைய எண்ணங்களுக்கு மாறுபட்டு இருக்கிறது. இதனால் மக்களுக்கு, அடிப்படை மக்களுக்கு, இந்த உதாரணத்துக்கு இந்த நீட்டு கொண்டு வந்தால் கிராமப்புற மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள். பெரும்பாலான மாணவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்தீங்க. அது இப்ப அனுப்பப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் நான் போய் பிரதமரை பார்க்கிறேங்கிறார். இப்ப திரு பழனிசாமியும் போய் பார்க்கிறேன்றாரு. மற்ற திட்டங்கள்ல மதுரவாயில் பறக்கும் சாலை உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள்ல ஏற்கனவே தடைப்பட்டிருந்த திட்டங்கள் உங்களுடைய ஆட்சி காலத்துல அது அப்ரூவல் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு பார்வை. இன்னொன்னு, ஒட்டுமொத்தமா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் உங்களை பாராட்டுவதும், திரு ஹெச் ராஜா போன்றவர்கள் உங்களை நேரடியாக சந்திப்பதும், இப்படி பல்வேறு அம்சங்கள் எல்லாம் தான் இந்த விமர்சனத்தை அதிகரிக்கப்படுகிறது. குறிப்பா திராவிடர் கழகம் உள்ளிட்ட அமைப்புகள், திராவிட இயக்கங்கள் இருக்கிற தலைவர்கள் இந்த விமர்சனங்களை நேரடியாக வைக்கிறாங்க. இல்லை, பொதுவாக நான் முதலமைச்சராக எல்லாருமே என்னை பாராட்டினாங்க. கம்யூனிஸ்டுக பாராட்டினாங்க. வீரமணி தந்தை பெரியாருடைய இயக்கத்தினுடைய திராவிட கழகத்தினுடைய தலைவர், மரியாதைக்குரிய தலைவர் வீரமணி அவர்களும் பாராட்டினாங்க. கிருஷ்ணசாமி பாராட்டினார், திருமாவளவன் பாராட்டினார், ஸ்டாலினோட வாழ்த்து சொன்னார். எல்லாருமே வாழ்த்து சொல்கிறாங்க, பாராட்டுறாங்க. அதெல்லாம் ஒரு சந்தேக கண்ணோட்டத்துடன் அரசியல் காரணங்களுக்காக எதிர்மறையான கருத்துக்கள் உருவாகும் போது அது சொல்லக்கூடாது. அது ஒரு தவறான முன்னுதாரணம். நாளைக்கு அதே பிரச்சனையை நான் சொல்ல மாட்டேன், நான் எதாலும் சிந்தித்து சொல்லுவேன். அதே காரணத்தை உங்களையும் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நான் சில பிரச்சனைகளை உள்ளே என்று நாகரிகம் கருதி நான் உள்ளே செல்லவில்லை. அதெல்லாம் இப்ப அந்த இன்னொரு விஷயம் தீபா அவர்களுடைய இந்த அரசியல் பிரவேசம், நம்ம இந்த விஷயங்கள்ல பேசுறதுல நேற்றைக்கு ஒரு அமைப்பை தொடங்கி இருக்கிறாங்க. அந்த அமைப்பு அடுத்ததாக தேர்தலையும், ஆர்கே நகர் தேர்தலையும் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றாங்க. புதிதாக ஒரு அமைப்பு, நீங்க ஏற்கனவே இணைந்து இரு கரங்களாக செயல்படுவோம், நீங்க அவங்க ஒரு அமைப்பு தொடங்கி இருக்கிறாங்க, எப்படி பாக்குறீங்க? எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் மாண்புமிகு அம்மாவுடைய அண்ணன் குழந்தைகளான தீபக்கும் தீபா அவர்களுக்கு மீது மிகுந்த மதிப்பை வைத்திருக்கின்றோம். அவர்கள் அந்த இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கின்ற அந்த பேரவை என்ற அமைப்புக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மக்களுடைய பணிகளை அவர்கள் நல்ல முறையில் ஆற்ற வேண்டும் என்று எங்களுடைய வாழ்த்துக்கள் உண்டு. இணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அவர்களும் அதற்கு தயாராக இருந்தால் எதிர்காலத்தில் ஒரு நல்ல சூழல் உருவாகும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தீபக் கடைசி இறுதி காரியங்களை செய்த போது அங்கே இருந்தவர், ஜெயலலிதா அவருடைய அண்ணன் மகன். இப்போ அவரும் கேள்விகள் எழுப்புறாரு, இந்த விசாரணை கமிஷன் வேணும்ன்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. அதற்கு பிறகு திரு டிடிவி தினகரனுடைய தலைமையை ஏற்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? தீபக் நீங்க தனியாக உங்களுடைய பேட்டி உங்களுக்கு அது ஃபோன்லேருந்து பேசிட்டு பாரு நினைக்கிறத, நீங்கள் அவரை ஃபேஸ் டு ஃபேஸ் சந்தித்து கேட்கும்போது அவருடைய மனநிலையில் என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் நேரடியாக கேட்டால் அதற்குரிய விளக்கத்தை அவர் தான் சொல்ல வேண்டும். உங்களுடைய கோரிக்கைக்கான ஒரு வலு சேர்ந்திருப்பதா பாக்குறீங்களா? அவரும் ஏன்னா ஏற்கனவே அங்க மருத்துவமனையில் அவர் தான் இருந்தார், அதுக்கு பிறகு இறுதி காரியம் நியாயமான கருத்துக்களை அவரும் சொல்லியிருக்கிறார். அது உண்மையிலேயே கவனிக்கப்பட வேண்டிய கருத்துக்கள் தான். அவர் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றாரு, திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வர வேண்டும், கட்சியினுடைய தலைமையை ஏற்று நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னிறுத்துறாரு. மக்களுடைய எண்ணங்களே அவர் சொல்லியிருக்கிறார்.
அப்படியான ஒரு நிலை, ஒரு கட்சியினுடைய தலைமையை ஏற்று நடத்துவதற்கு, மீண்டும் கட்சியை ஒன்றாக இணைப்பதற்கோ அல்லது யாராவது ஒரு முயற்சி எடுக்கும் போது அப்படியான ஒரு சூழலுக்கு திரு பன்னீர்செல்வம் தயாரா இருக்கிறாரா? நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். நம்முடைய இயக்கம் மக்கள் இயக்கமாக இருந்தால் நான் எவ்வளவு பெரிய கடினமான பணியை கொடுத்தாலும் அதை செய்வதற்கு நான் தயாராகவே இருக்கிறேன். சசிகலா அவர்களுடைய குடும்ப அரசியலை கடுமையாக எதிர்க்கிறீங்க. இப்போ அண்ணன் மகள் தீபா இதுவரைக்கும் அரசியல்ல வராதவர், முழுமையா இப்போதுதான் புதிதாக அரசியலுக்கு வருகிறார். தீபக்கு புதிதாக அரசியல் வருகிறார். இப்போ அவங்கெல்லாம் அது குடும்ப அரசியல் அப்படின்னு பார்க்கப்படாதா? ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகள் என்பதாலேயே அவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவரோடு சேர்ந்து பணியாற்றுவோம் அப்படின்னு நீங்க சொல்றது எப்படி எடுத்து? இல்லை, நிறைய பேர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 200-300 கட்சி இருக்குது. அவங்கவுங்க எண்ணத்தின்படி அவங்க கட்சி ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கட்சி ஆரம்பித்து பின்னால் அவங்களுடைய நடைமுறைகள், எந்த மாதிரி நடைமுறைகளை அவர்கள் அரசியல் பயணத்தில் எதிர்கொள்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்து தான் நாம் அவர்களை விமர்சனம் செய்ய வேண்டிய மொழியை எடுத்தனே விமர்சனம் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே பல்வேறு நிலைகளில் இருந்த அனுபவங்களை வைத்து தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் பல நடவடிக்கைகள் எடுத்தார்கள் என்பது நாம் அனைவரும் நன்றாக தெரியும். ஆக திருமதி தீபா அவர்கள் தங்களுடைய அரசியல் பயணத்தில் எம்மாதிரியான பிரச்சனைகளை கையில் எடுத்து மக்களுக்கு சேவையாற்றுகிற பொழுது அவர்கள் எவ்வாறெல்லாம் சேவை செய்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் மக்களுடைய தீர்ப்பும் அங்கு அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ அவர்களுடைய அரசியல் பிரவேசம் ஒரு பக்கம் இருக்கு, அவரோடு இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. ஒரு பக்கம் உங்களுக்கான இந்த ஆதரவு, மக்கள் ஆதரவு அப்படிங்கிற ஒரு விஷயம், தீபா அவர்களும் இன்னொரு பக்கம் இதை பிரிக்கும் போது ரெண்டு பேருமே ஒரு நிலைப்பாட்டில் இருக்கீங்க. சசிகலா குடும்ப எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம், அப்ப இது ரெண்டா உடையிறது அல்லது ரெண்டு உங்களுடைய அந்த பலம் என்பது ரெண்டாக பிரியுது அப்படின்னு பார்க்க முடியுமா? இல்லை, மக்கள் ஆதரவு என்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது அது மக்களிடத்தில் அந்த ஆதரவை கோரி அவர்கள் எந்த அளவுக்கு என்னையும் திருமதி தீபா அவர்களையும் மதிக்கின்றார்கள், கணிக்கின்றார்கள் என்ற நிலை வரும்போது தான் உண்மைத்தன்மை புரியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க தொடர்ந்து இப்ப இந்த அரசியல் பயணத்தை மேற்கொள்றதுல ஒரு எவ்வளவு தூரம் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க? ஒரு பக்கம் கட்சி உறுதியாக இன்னைக்கு அறுதி பெரும்பான்மையை நிரூபித்திருக்கிறது. அடுத்த கட்டமாக பல்வேறு நலத்திட்டங்களை ஒவ்வொரு நாளும் நிறைய திட்டங்களை அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். முதல்ல வந்த உடனே 5 திட்டங்களுக்கான கையெழுத்து போட்டாரு. அதுக்கப்புறம் வறட்சி நிவாரண தொகையை உடனடியாக அறிவித்திருக்கிறார். அதற்கு பிறகு ஒவ்வொன்றாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவங்களுடைய நம்பிக்கை என்பது நாங்கள் மக்களுடைய விருப்பங்களை நாங்கள் பெறுவோம், மக்களுடைய உணர்வுகளை நாங்கள் பிரதிபலிப்போம், அப்படியான ஒரு ஆட்சி நடைபெறும் அப்படின்றாங்க. உங்களுக்கான நம்பிக்கையா என்ன இருக்கு? இல்லை, அடிப்படை கொள்கையே நான் ஏற்கனவே தவறு என்று நான் சொல்லியிருக்கிறேன். மாண்புமிகு அம்மாவுடைய அடிப்படை கொள்கையின்படி அவருடைய கட்சியும் ஆட்சியும் இன்றைக்கு இல்லை. அந்த அடிப்படையில் கொள்கையிலிருந்து அவர்கள் மாறுபட்டு வெளியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் எப்படி மக்கள் இயக்கமாக நடத்தினார்களோ, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மக்கள் இயக்கமாக நடத்தினார்களோ, அந்த அடிப்படையில் மக்கள் இயக்கமாக மாற்றினால்தான் அவர்கள் மீது நல்ல நம்பிக்கை, கட்சியினுடைய அடிப்படை எதுவுமே அறியாத அந்த அப்பாவி அடிப்படை தொண்டர்களுக்கு ஏற்படும், மக்களுக்கு ஏற்படும். அப்பொழுதுதான் என்ன அடிப்படையில்னு சொல்றீங்க? ஏன்னா ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி தான் இன்னைக்கு முதலமைச்சர். அதிகார தலையீடு, அதிகாரத்தில் நிர்வாகத்தில் பல்வேறு தலையீடுகள் உறுதியாக இருக்கும் என்றுதான், இருக்கக்கூடாது என்றுதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த நடவடிக்கை எடுத்தார்கள். திரும்ப நம்ம அதுக்குள்ளேயே போய் உட்காந்துட்டு நாங்கள் நல்ல அரசை தருவோம், நல்ல அரசை தருவோம், நல்ல அரசை தருவோம்னு சொல்வதில் எந்தவித நியாயமான வாதமும் அது இல்லை, நியாயமும் இல்லை. மக்கள் அதைத்தான் சொல்கிறார்கள். எதிர்கட்சிகள் நிறைய கருத்துக்களை முன்வைக்கிறதை தாண்டி நடிகர் கமலஹாசன் உள்ளிட்டவர்கள்லாம் சொல்றாங்க, ஒரு பொது தேர்தலை சந்திக்க வேண்டும். இப்ப இருக்கிற ஆட்சி அப்படிங்கிறது மக்களுக்கு விரோதமான ஒரு ஆட்சியாக இருக்கிறது. இந்த சட்டமன்றமே தொடரக்கூடாது, மீண்டும் ஒரு தேர்தல் நடத்தி அதற்கு பிறகு புதிய ஒரு ஆட்சி அமைய வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை நடிகர்களும் கூட முன்வைக்கிறாங்க. மரியாதைக்குரிய நடிகர் அண்ணன் கமலஹாசன் அவர்கள் பல படங்களில் திறம்பட நடித்த ஒரு மிகப்பெரிய நடிகர். பொதுவாகவே நான் சிறு வயதிலிருந்து எனக்கு ஒரு எண்ணம் இந்த நடிகைகள் மீது எனக்கு ஒரு மிகுந்த ஒரு அபிமானம் இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நம்ம ஒரு சாதாரண மனிதர் நம்முடைய முகபாவங்களை, எண்ணங்களை வெளிப்படுத்த முடியாது. அவர்களுக்கு மட்டுமே அந்த பிரத்யேக ஒரு திறமை இருக்குது, அது ஆண்டவனால் கொடுக்கப்பட்டது. அவர்களெல்லாம் இறைவனுடைய, ஆண்டவனுடைய நேரடி குழந்தைகள் என்று தான் நான் சிறு வயதிலிருந்து ஒவ்வொரு நடிப்பையெல்லாம் பார்க்கும்போது அந்த கதைக்கு ஏற்ற பாத்திரமாக அவர் மாறி அவர்கள் நடிக்கின்ற பொழுது அது மாதிரி யாரும் நடிக்க முடியுமா? முடியாது.
ஒவ்வொரு நடிகருக்கும் ஒரு திறமை இருக்கிறது. மிகப்பெரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை எடுத்துக்கொண்டால் வரை இருக்கின்ற திரைப்பட நடிகர்கள் அனைவரையுமே சிரிப்பு நடிகர்களை எடுத்துக்கொண்டால் கூட அவர்கள் ஒரு நல்ல நடிப்பை அவருடைய நடிப்பாற்றல் மூலம் வெளிப்படுத்துகின்ற ஒரு தன்மை சாதாரண மனுஷனெல்லாம் ஏற்படுத்த முடியாது. அந்த நிலையில் அவர் மக்களுடைய மன ஓட்டங்களை அறியக்கூடிய ஒரு மனநிலையில் எப்பொழுதும் நடிகர்கள் இருப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள், அவர் நாடக நடிகராக இருந்தாலும் சரி, சினிமா துறையில் முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய இருப்பார்கள். உணர்வுகளை, உணர்ச்சிகளை தங்களுடைய நடிப்பாற்றல் மூலம் கதாபாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வெளிப்படுத்துகின்ற ஆற்றல் படைத்தவர்களாக தான் நடிகர்கள் இருப்பார்கள். நாம் சின்ன வயசுலேருந்தே பார்த்துருக்குறோம். எத்தனையோ திரைப்படங்களில் காட்சிகளால் தான் காட்டப்படுகிறது. காட்சிகளாக காட்டும்போது கூட பாசமலர் பாடத்தை பார்த்துட்டு வெளியே வரவங்க எல்லாரும் அழுதுகிட்டே வரணும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய படத்தை பார்த்துட்டு வரும்போது நிறைய தத்துவங்களை நம்மளுடைய இதயத்திலும் தேக்கி வைத்துக்கொண்டு அந்த தத்துவங்களை நம்முடைய வாழ்க்கை நடைமுறையை மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்மாலான உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் திரையரங்கை விட்டு வெளியே வருகின்ற ஒரு நிலையை சினிமா துறையினால் தான் உருவாக்க முடியும். அதன் மூலமாக தான் புரட்சித் தலைவர் அவர்கள் புகழ்பெற்றார்கள், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அவர்கள் புகழ்பெற்றார்கள். ஆகவே கமலஹாசன் அவர்கள் சொன்ன கருத்து இன்றைக்கு இருக்கின்ற அரசியல் உடைய அசாதாரண சூழ்நிலையில் ஒரு தேர்தல் நடைபெற்றால் அதில் யாருக்கு ஆதரவு இருக்கிறது என்று மக்கள் வாக்களித்தால் அதன்படி நல்ல ஆட்சி அமையருக்கு ஒரு வாய்ப்பு ஏற்படுமே என்ற அவருடைய தனிப்பட்ட கருத்து. நான் அந்த கருத்து அது ஒரு தனிப்பட்ட கருத்து. நான் அதில் கருத்து சொல்ல விரும்பவில்லை. மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிறாருங்கிற உங்க கருத்தை பொதுவாகவே நடிகர்கள் மக்களுடைய கருத்துக்களை பிரதிபலிப்பார்கள். முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு நேரடியாக உங்க அணியின் மீது வைக்கப்பட்டது. இந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வரும்போது முதல் குற்றவாளியாக ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த தீர்ப்பை ஆதரித்து கொண்டாடியது திரு ஓ பன்னீர்செல்வம் அணி அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு அதில் யாரும் கொண்டாடல. அதாவது தீர்ப்பு வந்தாகிவிட்டது. எந்த காலகட்டத்திலும் மாண்புமிகு அம்மா அவர்கள் வழக்காடு மன்றத்தில், நீதிமன்றத்தில் அவர் உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள், நீங்கள் சொல்லுகின்ற குற்றங்களில் எனக்கு எந்த ஈடுபாடும் இல்லை என்று ஆணித்தரமாக மறுத்திருக்கிறார்கள். அது நீதிமன்றத்தினுடைய அனைத்து ஆவணங்களும் பதியப்பட்டிருக்கிறது. அதுதான் உண்மை. இல்லை, ஆனால் அப்படியான ஒரு இன்னைக்கு அவங்களுடைய புகழுக்கு ஒரு பெரிய களங்கம் இது. ஏன்னா ஒரு பெரிய ஆளுமையாக இருந்த ஒருத்தர் ஆனால் இறப்புக்கு பிறகு ஒரு குற்றவாளி அப்படிங்கிற அந்த இதோடய நிற்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. அப்போ அது ஒரு சீராய்வு மனு போறதோ அல்லது அந்த அவரை குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கான ஒரு வேலைகள்லையோ உங்களை போன்றவர்கள் ஈடுபட வேண்டிய அவசியம். அம்மாவுடைய நிலைப்பாட்டின்படி மாண்புமிகு அம்மா அவர்கள் குற்றவாளி இல்லை, நான் இல்லை என்று நீதிமன்றத்தில் ஆணித்தரமாக தன்னுடைய பதிவாக வைத்திருக்கின்றார்கள். இந்த நிலைக்கு யார் காரணம் நினைக்கிறீங்க? இப்போ இந்த நிலைக்கு யார் காரணம் என்பது இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. இல்ல, இப்ப அவருடைய அந்த குற்றவாளிங்கிற எண்ணத்திலிருந்து உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின்படி நீங்க முதலமைச்சராக இருந்தவர், உங்களுக்கு தெரியும் இன்றைய நிலையில அவர் ஒரு குற்றவாளி. அப்படியான ஒரு சூழல்ல இருந்து அவர்களை விடுவிக்கிறதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்கப்படும்? என்னுடைய அன்பான வேண்டுகோள், நாங்களாம் இப்போ மாறுபட்டு அதிலிருந்து இங்கே இப்போ வெளியே வந்திருக்கிறோம். தீர்ப்பு வழங்கப்பட்டு விட்டது. மீண்டும் தீர்ப்புகளை நான் உள்ளே போய் திரும்ப இதை வழக்காக நீதிமன்றத்தில் வழக்காக நாம் எடுத்துக்கொண்டு அந்த வழக்கை உள்ளே புகுந்து பல்வேறு கருத்துக்களை சொல்வது இன்னைக்கு இருக்க அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு உங்களுடைய போன்ற ஒரு விசுவாசமான தொண்டராக உங்களுடைய மனநிலை இப்ப எப்படி இருக்கு? இப்படி ஒரு சூழல் அவருக்கு ஏற்பட்டு விட்டது அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு கேட்கிறேன். இன்றைக்கு இருக்கின்ற சூழலில் மாண்புமிகு அம்மா அவர்கள் அந்த குற்றங்களை, அவர்கள் சொல்லியிருக்கின்ற குற்றங்களுக்கு அவர் இம்மியளவு கூட மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு சம்பந்தமில்லை என்பதை நான் எந்த நேரத்தில் ஆணித்தரமாக சொல்வேன். அதை பல நேரங்களில் மாண்புமிகு அம்மா அவர்களை எங்களிடம் நேரடியாக சொல்லியிருக்கின்றார்கள். அவர் அந்த வழக்கை நான் எதிர்கொள்வேன் சட்டமன்றத்திலேயே மாண்புமிகு அம்மா நிரபராதி, அதனால் அவர்கள் நான் அந்த வழக்கை என்பதை நான் நிரூபிப்பேன் என்று பலமுறை சொல்லியிருக்கிறார்கள். இந்த உள்ளாட்சி தேர்தல் இந்த அரசுக்கு ஒரு ஆசிட் டெஸ்டா இருக்கும், மக்கள் மன்றத்தில் அவர்களுக்கான ஒரு தேர்வாக இருக்கும், தேர்தலாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? நீங்க போட்டியிடுவீங்களா உங்கள் அணி உள்ளாட்சி மன்ற தேர்தலில்? உறுதியாக நாங்கள் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நாங்கள் தான் இரட்டை இலையில் போட்டியிடுவோம். இரட்டை இலையும் பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தியிருக்கிறீங்க. இரட்டை இலையில் தான் எங்களுடைய அணி போட்டியிடும். மக்கள் தான் இறுதி எஜமானர்கள். ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் மக்களை சந்திக்க செல்கிறேன் என்கிறார் முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம். மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கிறது? பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.